இந்த ராப்பகல் ஜெபத்திலும் இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நாங்கள் வாழ்த்துகிறோம், உங்களை வரவேற்கிறோம். தொடர்ந்து நாம் ஆண்டவருடைய பிரசன்னத்தில் நாம் வந்திருக்கிறோம். நீ எங்கே இருந்திருந்தாலும் ஆண்டவருடைய பிரசன்னம் உங்களை நிரப்பும். அதை தாகத்தோடு நம்ம காத்திருப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இல்லை கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, அப்பா, இந்த நல்ல நேரத்துக்காக நன்றி செலுத்துக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, எல்லாரும் நித்திரை செய்கிற இந்த நேரத்தில் அப்பா விழித்திருந்து ஆண்டவரே உடைய சமூகத்தில் ஜெபிக்கும்படி, அப்பா உம்மை ஆராதிக்கும்படி, உடைய வார்த்தைகளை கேட்கும்படி அப்பா எங்களை நீர் ஆண்டவரே அப்பா இந்த நேரத்தை எங்களுக்கு கொடுத்ததுக்காக நன்றி ராஜா. அப்பா ஹல்லேலூயா, நீர் நல்லவர் ஆண்டவரே. அப்பா ஓ ஹல்லேலூயா ஆண்டவரே, நீர் இவங்க ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில் அப்பா நீர் எவ்வளோ உண்மை உள்ளவராக இருக்கிறீர் என்பதை அப்பா இந்த ஜெபத்தின் மூலமாக அவங்களை அறிந்து கொள்ள உதவி செய்ய போவதுக்காக நன்றி. அப்பா நீர் மகத்துவமான காரியங்களை ஆண்டவரே இந்த கூடுகையின் மூலமாக நீ செய்ய போகிறதுக்காண்டி நன்றி ஆண்டவரே. என்னென்ன தேவைகளோடு எதிர்பார்ப்புகளோடு ஆண்டவரே இந்த ஜெபத்தில் ஆண்டவரே காத்திருக்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கையில் தேவன் நீர் அற்புதம் செய்கிறவராக இருக்கிறதற்காக நன்றி ஆண்டவரே. அப்பா ஹல்லேலூயா. எஸ் ஆண்டவரே, ஆவியானவரே நீர் அந்த இடங்களில் ஆளுகை செய்வீராக. ஒவ்வொருவருடைய ஆண்டவரே சிந்தையும் மனதையும் ஆளுகை செய்ய ஆண்டவரே இந்த இரவு நேரம். எஸ் அப்பா, ஒரு பெரிய மாற்றத்தின் இரவாய் கர்த்தருடைய ஆண்டவரே ஹல்லேலூயா மகிமை வெளிப்படுகிற இரவாய் மாறட்டும் உங்கள் வாழ்க்கையில். ஆண்டவரே எங்கெங்கே இருந்தெல்லாம் இதை பார்க்குறாங்களோ அங்கெல்லாம் தேவனுடைய பிரசனம் அளவில்லாமல் அவங்க நிரப்பட்டும். ஓ உடைய மகிமை அந்த இடங்களில் வெளிப்படட்டும் சொல்லி நாங்கள் ஜெபம் பண்ணுறோம் ராஜா. அப்பா ஹல்லேலூயா. எஸ், நீ தூரத்துக்கும் சமீபத்துக்கும் தேவனாக இருக்கிறீங்க ஆண்டவரே. அப்பா எங்கெங்கே இருந்தெல்லாம் இதை பார்க்குறாங்களோ அவங்க மத்தியில் ஆண்டவரே நீர் உயிரோடு இருக்கிறீர் ஆண்டவரே, ஜீவனோடு இருக்கிறீங்க. உடைய அற்புதம் இன்னும் அன்றைய உடைய அற்புதம் செய்கிற வல்லமை இன்னும் குறைந்து போகவில்லை ஆண்டவருடைய மகிமை இன்னும் மாறவில்லை ஆண்டவரே. அப்பா இந்த நாளிலே ஒரு காரியங்களை ஆண்டவரே இயேசுப்பா அவங்கள விண்ணப்பங்களை கேட்டு கர்த்தர் அற்புதங்களை செய்ய போவதுக்காக நன்றி. ஓ புதிய வழிகளை திறக்க போவதுக்காக நன்றி ஆண்டவரே. எஸ், தேவனுடைய ஓ கரம் ஒவ்வொருடைய வாழ்க்கையில் தொடுகிறதற்காக நன்றி ஆண்டவரே. நம்முடைய பிரசன்னத்தை நம்முடைய தொடுதலை அவங்க உணர போவதுக்காக நன்றி ஆண்டவரே, அனுபவிக்க போவதுக்காக நன்றி அப்பா. இந்த ஜெப நேரம் முழுவதும் கர்த்தர் பொறுப்படுத்தி கொள்ளுங்க அப்பா. ஒவ்வொரு பகுதியிலும் தேவனுடைய ஓ அளவில்லாத பிரசனத்தை அவங்க உணரட்டும். எஸ் டேடி, ஆமென். நடத்துகிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் பயன்படுத்துங்க அப்பா. இந்த இரவு ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில் எஸ் ஒரு மறக்க முடியாத இரவாய் தேவனுடைய பிரசன்னம் ஆண்டவரே அனுபவிக்கிற ஒரு இடத்துல கர்த்தர் ஒவ்வொருவரையும் கொண்டு போகிறதற்காக நன்றி ஆண்டவரே. ஓ அப்பா நம்முடைய மகிமை வெளிப்படுகிறதுக்காக நன்றி அப்பா. தொடர்ந்து நீர் மகிமைப்படுங்க, அப்படி நான் மாத்திரம் மகிமைப்படட்டும். ஓ நீர் கிரியை செய்கிறதற்காக நன்றி ஆவியானவரே. ஓ ஆவியானவர் ஆண்டவரே உம்முடைய ஊழியம் வெளிப்பட போவதுக்காக நன்றி. எஸ், ஆவியானவர் ஒவ்வொருவருக்கு ஏற்ற வார்த்தையை ஆண்டவரே இந்த நாளில் நீர் கொண்டு வர போவதுக்காக நன்றி அப்பா. இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். தொடர்ந்து நம்ம பாடி கர்த்தரை மகிமைப்படுத்த போகிறோம். ஆமென். அவர் நம்முடைய மேய்ப்பராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அதான் பாட்டு பாட போகிறோம். என் மேய்ப்பராக இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது. இந்த பாடலை பாடி நாம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஆமென். மேய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்வினில் குறைகள் என்பது ஏது. என் மேய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்வினில் குறைகள் என்பது ஏது. என்னை அவர் பசும்புல் பூவினிலே என் நேரமும் நடத்திடும் போதினிலே என்னை அவர் பசும்புல் பூமியிலே என் நேரமும் நடத்திடும் போதினிலே என்றும் இன்பம் ஆஹா என்றும் இன்பம் ஆஹா என்றென்றும் இன்பம் அல்லவா.
ஆஹா என்றும் இன்பம், ஆஹா என்றும் இன்பம், ஆஹா என்றென்றும் இன்பம் அல்லவா. என் மேய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்வினில் குறைகள் என்பது ஏது. என் மேய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்வினில் குறைகள் என்பது ஏது. என்னோடவர் நடத்திடும் போதினிலே அங்கே இருள் சூழ்ந்திடும் பாதையிலே, என்னோடவர் நடத்திடும் போதினிலே அங்கே இருள் சூழ்ந்திடும் பாதையிலே எங்கும் ஒளி, ஆஹா எங்கும் ஒளி, ஆஹா எங்கெங்கும் ஒளி அல்லவா. எங்கும் ஒளி, ஆஹா எங்கும் ஒளி, ஆஹா எங்கெங்கும் ஒளி அல்லவா. என் மேய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்வினில் குறைகள் என்பது ஏது. என் மேய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்வினில் குறைகள் என்பது ஏது. என்னை அவர் அன்பால் நிரப்பியதால் எல்லோருக்கும் நண்பனாலாக்கியதா. என்னை அவர் அன்பால் நிரப்பியதால் எல்லோருக்கும் நண்பனாயாக்கினதா. என்னுள்ளமே, என்னுள்ளமே திடுமே, என்னுள்ளமே என் தேவனே, ஆஹா என்னாலும் புகழ்ந்திடுமே. என் மேய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்வினில் குறைகள் என்பது ஏது. என் மேய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்வினில் குறைகள் என்பது ஏது. ஹல்லேலூயா. அவர் என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய மேய்ப்பராய் எனக்கு எல்லாமாய் அவர் இருக்கும்போது என் வாழ்க்கையில் குறைகளே இருக்க முடியாது. ஹல்லேலூயா. குறைகள் என்பது ஏது? ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க இந்த ராத்திரி வேளையில் நீங்கள் என்னென்ன தேவையோடு ஆண்டோடைய சமூகத்தில் நீங்கள் வரீங்களோ, அவருடைய சமூகத்தில் வந்தால் அவரால் மாற்ற முடியாதுன்னு எதுவுமே இல்லை. அவரால் மாற்ற முடியாத வியாதி ஒன்றும் இல்லை, அவரால் தீர்க்க முடியாத கடன் பிரச்சனை ஒன்றுமே இல்லை. ஹல்லேலூயா. நீங்கள் எப்படிப்பட்ட நிலைமையில் கஷ்டத்தில் நீங்கள் இருந்தாலும் அவர் என்னுடைய தகப்பனாக இருக்கிறார். அவர் அப்பாவாக நீங்கள் பார்க்க அவர் அப்பாவாக நீங்கள் அனுபவிக்க அந்த இடத்துக்கு உணர்ந்து நீங்கள் அப்பா என்னோட இருக்கிறார், அப்பா எனக்காக எல்லாம் செய்கிறார், அப்பா என்னை ஒரு நாள் கைவிட மாட்டார், அப்பா எனக்கானதை என் கரத்தில் கொண்டு வந்து நிச்சயமாக சேர்ப்பார் அப்படின்னு நீங்கள் எந்தளவு ஆழமாக அவரை நம்புறீங்களோ, மனுஷனை நம்பாமல், உங்கள் வேலையை சார்ந்து அதை நம்பாமல், கர்த்தர் என்னுடைய ஆதாரமாக இருக்கிறார், அவர் என்னை போஷிக்கிறவராக இருக்கிறார், அவர் என்னை கண்மணி போல ஒவ்வொரு நொடியும் என்னை பாதுகாத்து என்னை பராமரித்து எனக்கு எல்லாமே அவர் செய்கிறவர் ஒரு நல்ல தகப்பனாய், கரிசனை உள்ள தகப்பனாய். ஆமென். அவர் எனக்காக இருக்கிறார். ஹல்லேலூயா. விசுவாசிங்க. தொடர்ந்து
ஒரு பாடல கூட அதை உணர்ந்து கர்த்தருக்கு நன்றி செலுத்தி நம்ம உயர்த்தி ஆராதிக்க போகிறோம். ஆமென். எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. ஹல்லேலூயா. அவருடைய அன்பை மறக்க முடியாது. ஒவ்வொரு நாளும் நீங்கள் எங்கே போனாலும் அவருடைய அன்பை நீங்கள் அனுபவிக்க முடியும். ஹல்லேலூயா. அவர் எல்லா இடத்துலையும் இருக்கிறார். ஆமென். அவர் எல்லாற்றையும் சூழ்ந்து இருக்கிறார். ஆமென். அவரை நீங்கள் உணர முடியும், இன்னும் ஆழமாக அனுபவிக்க முடியும். ஹல்லேலூயா. அதை உணர்ந்து இந்த பாடலை நம்ம பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. மறப்பேனோ உமது அன்பை, நான் மறப்பேனோ உமது அன்பை. மண்டியிடுவேனும் பாதத்திலே, மண்டியிடுவேன் உம் பாதத்திலே. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. எளியோரை கண்ணோக்கி பார்த்தீரையா, எளியோரை பார்த்தீரையா. பெயர் சொல்லி என்னை நீர் அழைத்தீரையா, பெயர் சொல்லி என்னை நீர் அழைத்தீரையா. உமை விட்டு எங்கோ நான் சென்ற போதும், உமை விட்டு எங்கோ நான் சென்ற போதும், என்னை தேடி என் பின்னே வந்தீரையா, என்னை தேடி என் பின்னே வந்தீரையா. மறப்பேனோ உமது அன்பை, நான் மறப்பேனோ உமது அன்பை. மண்டியிடுவேனும் பாதத்திலே, மண்டியிடுவேன் உம் பாதத்திலே. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. நீர் என் மேல் வைத்த உம் கிருபையினால், நீர் என் மேல் வைத்த உம் கிருபையினால், நிர்மூலமாகாமல் காத்தீரையா, நிர்மூலமாகாமல் காத்தீரையா. கடுங்கோபத்தால் என்னை அடித்தாலுமே, கடுங்கோபத்தால் என்னை கனிவாக என்னை நீர் தேற்றினீரையா, கனிவாக என்னை நீர் தேற்றினீரையா. மறப்பேனோ உமது அன்பை, நான் மறப்பேனோ அவருடைய அன்பை உணர்ந்து. எஸ் ஆமென். மன்றிடுவேனும் பாதத்திலே, மன்றிடுவேனும் பாதத்திலே. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. இருள் என்னை சூழ்ந்திட்ட நேரத்திலே, இருள் என்னை சூழ்ந்திட்ட நேரத்திலே, வழி ஒன்றும் அறியாமல் தவிக்கையிலே, வழி ஒன்றும் அறியாமல் தவிக்கையிலே.
மறந்தீரோ என்று அழுதேனையா, மறந்தீரோ என்று நான் அழுதேனையா. மறப்பேனோ என்று சொல்லி அணைத்தீரையா, என்னை மறப்பேனோ சொல்லி அணைத்தீரையா. மறப்பேனோ உமது அன்பை, நான் மறப்பேனோ உமது அன்பை. மண்டியிடுவேனும் பாதத்திலே, மண்டியிடுவேனும் பாதத்திலே. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. மறப்பேனோ உமது அன்பை, நான் மறப்பேனோ உமது அன்பை. மண்டியிடுவேனும் பாதத்திலே, மண்டியிடுவேனும் பாதத்திலே. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. எபினேசரே ஓ ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. ஹல்லேலூயா. ஆமென். அவருடைய அன்பை மறக்கவே முடியாது. ஹல்லேலூயா. எஸ், அவருடைய அன்புக்கு நிகர் இந்த உலகத்தில் எதுவுமே இல்லைங்க. அவருடைய அன்பு தான் நம்மளை எல்லாமே நமக்காக இருக்குது. ஆமென். நம்மளை அவருடைய அன்பு கரத்தினால நீட்டி நம்மளை அவர் தூக்கி எடுக்க வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. எப்படிப்பட்ட நிலையில் நம்ம இருந்தாலும் அவருடைய அன்பின் கரம் ஆமென் நம்மளை தூக்கி எடுத்து நம்ம உயரங்களிலே ஆமென் உட்கார பண்ணி ஆமென் அவருடைய அன்பை நம்முடைய வாழ்க்கையில் உணர செய்கிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா. எத்தனை விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. இருள் நம்மளை சூழ்ந்திருக்கலாம், ஆனால் வழியே தெரியாமல் நீங்கள் திகைத்து போயிருக்கலாம். ஆனால் ஆமென் ஒளியாகிய இயேசு நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதுனால ஆமென் நாம் இந்த உலகத்தில் நம்மளை இருள் சூழ்ந்து கொள்ள முடியாது. ஆமென். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? அவருடைய வெளிச்சம் எனக்குள்ளே இருக்கிறதுனால, அவருடைய ஒளி என்னிடத்தில் இருக்கிறதுனால நான் போகிற இடத்துலெல்லாம் நான் வெளிச்சமாக இருப்பேன், நான் ஆசீர்வாதமாக இருப்பேன். அந்த இடத்துல இருளின் ராஜ்யங்கள் என் மூலமாய் அந்த இடத்துல தேவனுடைய ஆளுகைக்குள்ளே வரும். ஹல்லேலூயா. ஆமென். எஸ், அதான் நான் சொல்கிறேன். எப்படிப்பட்ட தடைகள் போராட்டங்களோட நீங்கள் இருந்தாலும் உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த ஆமென் ஜீவன், உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த ஒளி அந்த இடத்துல இருக்கிற எல்லா மரணத்தையும் விழுங்கும். ஆமென். மரணத்தின் வல்லமைகளை ஆமென் அது நிர்மூலமாக்கும். ஹல்லேலூயா. நீங்கள் அந்த பட்டணத்துக்கு அந்த இடத்துல நீங்கள் வாழ்கிற எந்த பகுதியாக இருந்தாலும் அங்கே நீங்கள் ஒளியாக இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. இயேசுடைய அன்பை பிரதிபலிக்கிறவளாக இருக்கிறீர்கள். நீங்கள் இயேசுவை போல ஆமென் எல்லா இடத்துலையும் ஆமென். ஹல்லேலூயா. எப்படி இயேசு ஒரு பட்டணத்துக்குள்ளே போனோன்னா அந்த பட்டணம் சந்தோஷமாய் மாறுகிறதோ அதே போல் நீங்கள் இருக்கிற இடத்துல சந்தோஷம் உண்டாகும். ஆமென். நீங்கள் இருக்கிற இடம் சமாதானமாய் மாறும். ஹல்லேலூயா. எஸ், அது உங்கள் மூலமாய் கர்த்தர் அதை செய்வார். எத்தனை பேர் நம்புறீங்க? ஹல்லேலூயா. எஸ், இன்னொரு பாடலை கூட பாடி கர்த்தர் நம்ம ஆராதிக்க போகிறோம். எஸ், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை நான் ஆராதிப்பேன் என்று சொல்லி கர்த்தரை நம்ம துதித்து ஆராதித்து அவரை நாம் மகிமைப்படுத்தி ஆமென் ஹல்லேலூயா கொண்டாட போகிறோம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆராதிக்க ஆயத்தமாக இருக்கிறீங்க? நம்ம அவரை எல்லாத்தையும் மறந்து, நீங்கள் என்ன காரியங்களோடு இருந்தாலும் எல்லாத்தையும் மறந்து அவரை மாத்திரம் உங்கள் முன்னிறுத்தி அவரை மாத்திரம் நம்ம ஆராதிக்க போகிறோம். ஹல்லேலூயா. எஸ், தேங்க்யூ ஜீசஸ். ஆமென். உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன்.
சுவாசம் ஒழிவதில்லை. உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். என் நாட்கள் முடிவதில்லை, என் ஜீவன் பிரிவதில்லை, என் சுவாசம் ஒழிவதில்லை. உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே. தாயின் கருவில் உருவாகும் முன்னே சொல்லி அழைத்தவர் நீரே. தாயினும் மேலாக அன்பு வைத்து நீர் எனக்காக ஜீவன் தந்தீரே. தாயின் கருவில் உருவாகும் முன்னே சொல்லி அழைத்தவர் நீரே. தாயினும் மேலாக அன்பு வைத்து நீர் எனக்காக ஜீவன் தந்தீரே. என் நாட்கள் முடிவதில்லை, என் ஜீவன் பிரிவதில்லை, என் சுவாசம் ஒழிவதில்லை. உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். எத்தனை முறை இடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே. நன்மை கிருபையும் தொடர செய்து என்னை மீண்டும் நடக்க செய்தீரே. எத்தனை முறை இடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே. நன்மையும் கிருபை தொடர செய்து என்னை மீண்டும் நடக்க வைத்தீரே. என் நாட்கள் முடிவதில்லை, என் ஜீவன் பிரிவதில்லை, என் சுவாசம் ஒழிவதில்லை. உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே. பாவி என்று என்னை தள்ளிடாமல் அன்போடு அணைத்து கொண்டீரே. என்னையும் உம்முடன் சேர்த்து கொள்ள நீர் எனக்காக மீண்டும் வருவீரே. பாவி என்று என்னை தள்ளிடாமல் அன்போடு அணைத்து கொண்டீரே. என்னையும் உம்மோடு சேர்த்து கொள்ள நீர் எனக்காக மீண்டும் வருவீரே. என் நாட்கள் முடிவதில்லை, என் ஜீவன் பிரிவதில்லை, என் சுவாசம் ஒழிவதில்லை. உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். என் நாட்கள் முடிவதில்லை, என் ஜீவன் பிரிவதில்லை, என் சுவாசம் ஒழிவதில்லை. உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். என் நாட்கள் முடிவதில்லை, என் ஜீவன் பிரிவதில்லை, என் சுவாசம் ஒழிவதில்லை. உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே. உம்மையே யார் மறந்தாலும் யார் கைவிட்டாலும் உம்மையே நான் பின் சொல்வேன், உம்மையே நான் சேவிப்பேன். ஹல்லேலூயா. ஓ கரங்களை தட்டி ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே.
என் வாழ்க்கையில் நீர் எனக்காக எல்லாம் செய்ய வல்லவராக இருக்கிறீர். ஹல்லேலூயா. எஸ், சூழ்நிலைகள் ஒருவேளை வித்தியாசமாக இருக்கலாம் ஆண்டவரே. என்னுடைய வாழ்க்கையில் நான் போய் கொண்டிருக்கிற பாதை ஒருவேளை கடினமாக இருக்கலாம். ஆனால் நீர் எனக்காக எல்லாம் செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. எஸ், ஹல்லேலூயா. உங்களை பார்த்து பயமுறுத்துகிற எல்லா காரியங்களை பார்த்து சொல்லுங்கள், என் தேவன் ஆமென் மிகவும் பெரியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. என் ஜீவனை பார்க்கிலும் அவர் மிகவும் பெரியவர். அவர் மிகவும் நல்லவர். எஸ், ஹல்லேலூயா. எஸ், வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். எஸ், உங்கள் வாழ்க்கையில் எல்லா பகுதியிலும் அவர் நல்லவர் என்பதை நீங்கள் ருசித்து அனுபவித்து பார்க்கும்படி அவர் உங்களை அழைக்கிறார். எஸ் டாடி, நன்றி ஆவியானவரை. எல்லாம் கண்களை மூடி. எத்தனை முறை நான் இடறினாலும் அத்தனையும் எனக்கு நீர் மன்னித்து நன்மையும் கிருபையும் என் வாழ்க்கையில் இதுவரைக்கும் தொடர செய்திருக்கிறார். ஆமென். இனிமேலும் அது உங்கள் வாழ்க்கையில் தொடரும். எஸ், ஹல்லேலூயா. எல்லா தோல்வியான எண்ணங்கள் மாறும். எஸ், எல்லா தோல்வியின் எண்ணங்கள், தோல்வியின் பயங்கள், எஸ் கலக்கங்கள் எல்லாம் மாறும். எஸ், நீங்கள் வாழும்படி, நீங்கள் ஜெயிக்கும்படி, நீங்கள் ஆளும்படி அவர் உங்களை அழைக்கிறார். எஸ் டாடி, ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். கண்களை மூடி. அப்பா, எனக்கு எல்லாமே நீங்கள் தான் ஆண்டவரே. அப்பா, உங்களுடைய அன்பு மாத்திரம் போதும். நீங்கள் எனக்கு போதும் ஆண்டவரே. எஸ், எது மாறினாலும், எது என்ன எனக்கு விரோதமாக எது எழும்பினாலும் நீர் என் பட்சத்திலே இருக்கிறதுனால் என்னை ஒன்றும் அசைக்க போவதில்லை, என்னை ஒன்றும் சேதப்படுத்த முடியாது. ஹல்லேலூயா. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நல்லவரே என் இயேசுவே, நான் பாடும் பாடலின் காரணரே. நல்லவரே என் இயேசுவே, நான் பாடும் பாடலின் காரணரே. நன்மைகள் எதிர்பார்த்து உதவாதவர், பிள்ளையாம் என்னை என்றும் மறவாதவர். நன்மைகள் எதிர்பார்த்து உதவாதவர், பிள்ளையாம் என்னை என்றும் மறவாதவர். துதி உமக்கே, கனம் புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. துதி உமக்கே, கனம் உமக்கே, புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. உமக்கே துதி, உமக்கே கனம், உமக்கே புகழ். என் இயேசுவே உமக்கே துதி, உமக்கே கனம், உமக்கே புகழ். என் இயேசுவே. எத்தனை மனிதர்கள் பார்த்தேனையா, ஒருவரும் உம்மை போல இல்லையா. எத்தனை மனிதர்கள் பார்த்தேனையா, ஒருவரும் உம்மை போல இல்லையா. நீரின்றி வாழ்வே இல்லை உணர்ந்தேனையா, உந்தனின் மாறா அன்பை மறவேனையா. நீரின்றி வாழ்வே இல்லை உணர்ந்தேனையா, உந்தனின் மாறா அன்பை மறவேனையா.
துதி உமக்கே, கனம் உமக்கே, புகழும். அவரை உயர்த்துவோமா? ஒருவருக்கே துதி உமக்கே, கனம் உமக்கே, புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. உமக்கே துதி, உமக்கே கனம், உமக்கே புகழ். என் இயேசுவே உமக்கே துதி, உமக்கே கனம், உமக்கே புகழ். என் இயேசுவே என் மனம் ஆழம் என்ன நீரறிவி, என் மன விருப்பங்கள் பார்த்து கொள்வீர். என் மனம் ஆழம் என்ன நீரறிவீர், என் மன விருப்பங்கள் பார்த்து கொள்வீர். வாழ்க்கையின் பாதைதனில் உடன் வருவீர், சோர்ந்திட்ட வேளைதனில் பலன் தருவீர். வாழ்க்கையின் பாதைகளில் உடன் வருவீர், சோர்ந்திட்ட நேரங்களில் பலன் தருவீர். துதி உமக்கே, கனம் உமக்கே, புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. துதி உமக்கே, கனம் உமக்கே, புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. உமக்கே துதி, உமக்கே கனம், உமக்கே புகழ். என் வாழ்க்கையின் உயர்வுக்கு காரணர். ஓ உமக்கே கனம், உமக்கே புகழ். என் இதுவரைக்கும் எங்கள் வாழ்க்கையில நீ நல்லவராகவும் நன்மை செய்கிறவராகவும் போதுமானவராகவும் உண்மையுள்ளவராகவும் இருக்கிறதற்காக நன்றி ராஜா. ஹல்லேலூயா. எஸ், எங்களுடைய எதிர்பார்ப்புகளை, எங்களுடைய விருப்பங்களை, எங்களுடைய ஏக்கங்களை, எங்களுடைய எல்லாவற்றையும் நன்கு அறிந்தவர், எங்களை குறித்து புரிந்து கொண்டவர். எஸ், நீர் எங்களை அப்பா எங்களுக்கானதை எங்கள் கரங்களிலே கொண்டு வந்து சேர்க்கிற வரைக்கும் எஸ் அப்பா நீர் உண்மை உள்ளவராக இருக்கிறீங்க ஆண்டவரே. எஸ், தேங்க்யூ சீஸ். நன்றி செலுத்தலாமா? கண்களை மூடி நான் சொல்கிறேன் அப்பா, இந்த ராத்திரி வேளையில் எஸ் நீங்கள் இழந்து போனதெல்லாம் உங்கள் கரங்களில் திரும்ப வந்து கிடைக்கும். ஓ ஹல்லேலூயா. எந்த இடத்துல மனிதர்களால் மறக்கப்பட்டீர்களோ, புறக்கணிக்கப்பட்டீர்களோ, அவமானப்படுத்தப்பட்டீர்களோ, அதே இடத்துல கர்த்தர் உங்களை மீண்டும் நிலைநாட்டுவார், நிலைநிறுத்துவார். எஸ், உங்களை நிலைப்படுத்துவார். எஸ், அவர் உங்கள் மேலே பிரியமாயிருக்கிறார். எஸ், ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீங்கள் அவருடைய நேசகுமாரத்திகளாகவும் நேசகுமாரர்களாகவும் இருக்கிறீர்கள். எஸ், அவருடைய அன்பின் கயிற்றினால் உங்களை அவன் இழுத்து கொள்கிறார். எஸ், ஹல்லேலூயா. ஒரு நாளும் ஒருபோதும் அவர் உங்களை மறப்பதில்லை, உங்களை வெறுப்பதில்லை, உங்களை ஒரு நாளும் ஒதுக்குவதில்லை. அவர் உங்களோடு தான் இருக்கிறார், உங்களோடு கூடவே இருக்கிறார். அதை அனுபவிங்க. அதை இந்த ஆராதனை நேரத்தில் அதை அனுபவிங்க. அதை ருசித்து பாருங்கள். அவர் என்னோடு இருக்கிறார். எந்த இடத்துல உங்களை தனிமையாக அவர் விட்டு போகவில்லை.
ஓ நீங்கள் வேதனைப்பட்ட இடத்துல ஆமென், எந்த இடத்துல கஷ்டப்பட்டீங்களோ, எந்த இடத்துல எந்த இடத்துலலாம் நீங்கள் ஓ ஹல்லேலூயா, அநியாயமாய் உங்களுக்கு அநியாயமாய் உங்கள் வாழ்க்கையில் சில காரியங்கள் நடந்திருக்கிறதோ அதிலெல்லாம் அவர் உங்களோடு இருக்கிறார். இயேசு அந்த இடத்துல இருக்கிறத பாருங்கள். அவர் உங்களை விட்டு போகலை. அவர் அந்த இடத்துல உங்கள் கூட தான் இருந்தார். எஸ் ஹல்லேலூயா. அவருடைய அன்பை உணருங்க, அவருடைய அன்பை உணருங்க. எஸ் இந்த ராத்திரி வேளையில் நான் சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதுவும் இழந்து போகவில்லை, எதுவும் நீங்கள் ஏமாற்றம் அடைந்து போகவில்லை. இனிமேலும் அவர் உங்களோடு இருந்து அவர் செய்கிற காரியங்களை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். அவர் உங்களுக்காக செய்ய போகிற மகத்துவமான காரியங்களை நீங்கள் அறிந்து கொள்ள போகிறீர்கள். அறிந்து தேவனை அதிகமாய் நீங்கள் நம்ப போகிறீர்கள். ஹல்லேலூயா. எஸ் டாடி, நீர் அப்படி செய்கிற உங்களுடைய அன்பிற்காக நன்றி. இதுவரைக்கும் நீ நடத்தி வந்ததற்காக நன்றி. இந்த ஆராதனை வேளையில் அப்பா உங்களுடைய அன்பின் ஆழங்களை நீங்கள் திறக்கிறதற்காக நன்றி. இன்னும் ஆழமாய், இன்னும் அதிகமாய் உம்மோடு உறவாடுகிற ஒரு அனுபவங்களுக்குள்ளே போகட்டும். எஸ் அப்படி நான் உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். தொடர்ந்து நீர் மகிமைப்படுவீராக. இயேசுவின் நாமத்தில் எங்கள் ஆராதனை துதி ஸ்தோத்திரங்களை ஏற்றுக்கொள்ளும் அங்கீகரியும் ஜீவனுள்ள பரலோகத்தின் பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. மனமகிழ்ச்சியும் ஆசீர்வாதவுமான இந்த நாளுக்காக நாம் கர்த்தரை துதிக்கவும் நன்றி செலுத்தவும் கடமைப்பட்டிருக்கின்றோம். என அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கடந்த 4 மாதங்களும் ஒரு தகப்பனை விட மேலாக நம்மை சுமந்து, ஒரு தாயை விட மேலாக தேற்றி, இந்த 5வது மாதமும் இந்த ராப்பகல் ஜெபத்திலே கலந்து கொள்வதற்கு ஆண்டவர் நமக்கு கிருபை தந்ததற்காக நாம் ஆராதிக்கின்ற பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய திரியேக தேவனை உயர்த்தி மகிமைப்படுத்துகின்ற விதமாய் ஒரு அல்லேலூயா சொல்லி ஆண்டவரை உயர்த்தி மகிமைப்படுத்தலாம். அல்லேலூயா. அதை போன்று இந்த நாளிலும் பாடல் ஆராதனையை ஆண்டவர் நமக்கு அற்புதமும் ஆச்சரியமாய் நடத்தி கொடுத்திருக்காய். கரங்களை தட்டி நாம் ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம். அதை போன்று இந்த நாளில் கூட பகல் முழுவதும் நீங்கள் பலவிதமான வேலைகளுக்கு கடந்து சென்றாலும் இரவில் இதற்கென்று இந்த நாளை ஒதுக்கி இரவு பகல் ஜெபத்தில் இரவு 11 மணிக்கு நாம் ஆரம்பித்து 1 மணிக்கு நாம் முடித்து விடுகிறோம். 2 மணி நேர ஜெபத்தில் நீங்கள் கலந்து கொண்டு ஆண்டவரை பாடி ஆராதிக்கவும், ஜெப விண்ணப்பங்களுக்காக ஆமென் ஜெபிக்கவும், அதை தொடர்ந்து ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு ஆமென் ஆசீர்வதிக்கப்படவும் ஆண்டவர் கிருபை தந்து வழி நடத்தி கொண்டு வருகின்றார். அதற்காக நாம் ஆண்டவரை துதித்து நன்றி செலுத்த, துதிகளையும் நன்றிகளையும் நம்முடைய ஆண்டவருக்கு நாம் செலுத்த கடமைப்பட்டிருக்கின்றோம். தொடர்ந்தும் ஜெபக்குறி முடியும் பொழுதும் ஆண்டவருடைய வார்த்தைகளை நமக்கு தர தேவனுடைய மனிதர்கள் ஆயத்தமாக இருக்கிறார்கள். தேவ மனிதர் ஆயத்தமாக இருக்கிறார். இதற்காக கர்த்தரை துதிக்கலாம், ஸ்தோத்திரிக்கலாம். இந்த நாளில் கூட இந்த மாதம் இந்த ராப்பகல் ஜெபத்தினுடைய மிக முக்கியமான நோக்கம் என்னவென்றால், இரவில் உண்டாகின்ற பயங்கரங்களுக்கும் இருளில் நடமாடுகிற கொள்ளை நோய்களுக்கும் கர்த்தர் நம்மை தப்புவித்து பாதுகாக்கின்றவராக இருக்கின்றார் என்று சங்கீதம் 91 நம்ம வாசிக்கின்றோம். சங்கீதம் 91:3 அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார் எழுதப்பட்டிருக்கிறது. பாழாக்கும் கொள்ளை நோய்கள் அதை போன்றுதான் இரவில் உண்டாகும் பயங்கரத்திற்கும் ஆபத்துகளுக்கும், பகலில் இரவில் உண்டாகும் ஆபத்துகளுக்கும், பகலில் இருள் நடமாடும் கொள்ளை நோய்க்கும், மதியானம் பாழாக பயப்பட இப்படிப்பட்ட காரியத்தை நம்ம பார்க்கிறோம். அப்போ இதனுடைய மிக முக்கியமான காரியம் என்ன? கொள்ளை நோய் என்பது பரிசுத்த வேதாகம் முழுவதும் ஏராளமான முன்னே பல நேரங்களில் நம்ம கொரோனா காலகட்டத்தில் ஆரம்பிக்கப்பட்டு ஆண்டவருடைய அளவற்ற கிருபையினாலே இன்று வரையில் நடத்த கிருபை தந்து கொண்டு வருகிறார். அதற்காக ஜெபிக்கின்ற, கொடுக்கின்ற, உழைக்கின்ற ஆமென் இதை பார்க்கின்ற, கேட்கின்ற, ஜெபிக்கின்ற உங்களுக்கு விசேஷமான வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுக்கு பரலோகத்திலே தேவன் அதிகமான கிரீடங்களை தந்து ஆசீர்வதிப்பாராக. ஒன்று நம்முடைய புதிய ஏற்பாட்டில் நாம் பார்க்கும் பொழுதும் பழைய ஏற்பாட்டில் பார்க்கும் பொழுதும் கொள்ளைய தேவன் எப்பொழுதெல்லாம் ஒரு சில ஆபத்துகளை அனுப்பும் பொழுது அனுப்புகின்ற காரியத்தில் கொள்ளை நோய் ஒரு ஆபத்தாக தேவன் என்ன செய்கின்றார்? அனுப்புகிறது நம்ம பார்க்க முடிகிறது. 2 நாளாகமம் 7வது அதிகாரம் 13-15 வரை வாசிக்கும்போது அதை நம்ம அறிந்து கொள்ள முடியும். இன்னொரு பக்கம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இன்னொரு பக்கம் இயேசுனுடைய வருகைக்கு அடையாளம்.
ஆனால் நம்முடைய திறப்பன் சேனை ஊழியத்தினுடைய இன்னொரு ரெண்டாவது ஒரு பகுதியாக, ஊழியத்தினுடைய ஒரு பகுதியாக இந்த இரவு பகல் ஜெபம் நடைபெறுகிறது. நம்முடைய நோக்கம் என்னவென்றால், ஒரு கொள்ளை நோய் வந்து ஒரு ஊழியக்காரனாக இருக்கலாம் அல்லது ஒரு விசுவாசியாக இருக்கலாம். கொள்ளை நோய் வந்து மரித்து போனாலும் அவர் அக்னியும் கந்தகமும் எரிகிற அக்கினி கடலுக்கு போகவே மாட்டார். அவர் பரலோகத்துக்கு வந்து விடுவார். அதில் எந்த விதமான மாற்று கருத்துகளும் இல்லை. பைபிளில் நம்ம வாசிக்கும் பொழுது எசேக்கியேலில் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்றால், எசேக்கியேல் 18வது அதிகாரம் 23-32 வசனங்களை நீங்கள் வாசித்து பார்த்தால், மனம் திரும்புங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள், சாகிறவனுடைய சாவை நான் விரும்பவில்லை என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறார். 23 துன்மார்க்கன் சாகிறது எனக்கு எவ்வளவேனும் கொஞ்சமேனும் பிரியமோ, அவன் தன் வழிகளை விட்டு திரும்பி பிழைப்பது அல்லவோ எனக்கு பிரியம் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். பாருங்கள், இப்போ இதிலிருந்து நம்ம அறிந்து கொள்வது என்ன? ஒரு மனிதன் கொள்ளை நோய் வந்து ரட்சிக்கப்படாத ஒரு மனிதன் உயிரிழந்து போய்விடக்கூடாது, மரித்து விடக்கூடாது. இப்போ அவன் உயிரோடு வாழ்ந்து அவன் அதிலிருந்து அந்த அவன் சுகத்தை பெற்று அந்த கொள்ளை நோய் பாதிக்கப்பட்டிருக்கிற நேரத்தில் சிலுவையின் தரிசனம் அவருக்கு கிடைக்க வேண்டும், அல்லது பரிசுத்த வேதாகமம் அவருக்கு முன்னே தெரிய வேண்டும், அல்லது ஒரு சபை அவருக்கு முன்பதாய் தெரிய வேண்டும், அல்லது இயேசுவை அவருக்கு தெரிய வர வேண்டும். இதற்கு நம்ம என்ன செய்ய வேண்டும் என்றால், நம்ம இதெல்லாம் ஒரு ஆழமான சத்தியங்கள். ஒரு ஜெபிக்கிற மனிதனால் இதை செய்ய முடியும். இப்போ ஒரு ஜெபிக்கிற ஆண்டவரே, ஒரு மனிதன் கொள்ளை நோய் வந்து உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறான். அப்பொழுது இதாகிலும் ஒரு ஊழியக்காரர், ஒரு விசுவாசி, ஆண்டவரே இந்த மனிதனை ரட்சியும் அப்பா, ரட்சிக்கப்படாமல் நோயினால் பாதிக்கப்பட்டு மறிக்கின்ற ஒரு மரண தருவாயில் இருக்கிறான். அவனுக்கு எப்படியாகிலும் உம்மை வெளிப்படுத்துங்க ஆண்டவரே, இந்த ரட்சிப்பை கொடுங்க ஆண்டவரே, பாவ மன்னிப்பு நிச்சயத்தை கொடுங்கப்பா, ஒரு திருமுழுக்கு ஞானஸ்நானத்தை பெற்றுக்கொள்ளட்டும், எப்படியாக ரட்சிக்கப்பட்ட உன் சபையிலே வந்து அடைக்கலம் புகுந்து கொள்ளட்டும், ஒரு நித்தியமாக அவன் மனமகிழ்ச்சியோடும் ஆசீர்வாதத்தோடும் வாழ்கின்ற அந்த பரலோகத்திற்கு அவர் வரட்டும் என்கின்ற எண்ணத்தோடு ஆகினால்தான் ஆண்டவர் எசேக்கியேல் 23 கூட அவர் சொல்லுகிறார், நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு, ஒரு மனிதனுக்கு கொள்ளை நோய் வந்து அவன் அழிந்து விடாதபடிக்கு திறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கவும் தக்கதாக ஒரு மனுஷனை தேடினேன் என்று சொல்லுகிறார். ஆனால் அந்த மனிதன் நீங்களும் நானும் தான் என்று சொல்லி நாம் ஏற்றுக்கொண்டு அதுதான் ஒரு தேவனுடைய இருதய பாரமாக இருக்கின்றதை நாம் அறிந்து கொள்ள முடியும். சரி, போட்டு இந்த நாளில் கூட இன்னொரு காரியத்தை நம்முடைய இந்த மாத வாக்குத்தத்த செய்தியோடு இணைந்து வருகின்ற ஒரு காரியம் 2 நாளாகமத்தில் ஒரு காரியம் இருக்கின்றன. அதை எப்படி பாருங்கள், 2 நாளாகமும் 7வது அதிகாரத்தில் நம்ம அந்த காரியத்தை நான் சொல்லிவிட்டு சீக்கிரமாக நம்ம அதிவேகமாய் ஜெபிக்க போகிறோம். நீங்கள் ஒவ்வொரு மாதமும் மிகுந்த ஆவலோடு பார்த்து கேட்டு ஜெபித்து கொண்டு வருகிறதை அறிந்து மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். உங்களுக்கு பரலோகத்தில் பிரதிபலன் அதிகமாக கர்த்தர் தந்து வழி நடத்துவார். பாருங்கள், அதில் சாலமன் ஆலயம் ஆண்டுடைய திட்டத்தின்படி தாவீதுடைய சாலமன் என்ன பண்ணுறான், ஞானிகளில் ஞானிய சாலமன் எருசலேம் தேவாலயத்தை கட்டி முடிக்கிறார், அரண்மனைகளை கட்டி முடிக்கிறார். ஆனால் அதற்கு பின்பு வருகின்ற காரியத்தை பார்த்தால் அந்த ஆலயத்தில் கர்த்தருடைய மகிமை முழுவதும் நிரம்பி இருக்கின்றன. ஆனால் அந்த மகிமைக்குள் கடந்து செல்ல முடியாதபடி ஆண்டுடைய ஊழியக்காரர்கள் கூட இருக்கிறதை அதே 2 நாளாகமத்தில் நம்ம பார்க்கின்றோம். ஆனால் பின்பு பார்க்கும் பொழுது அந்த மக்கள் என்ன செய்கிறார்கள், தேவன் விரும்புகிற விதமாய், தேவன் எதிர்பார்க்கிற விதமாய் இஸ்ரவேல் மக்களுடைய வாழ்க்கை இல்லாத காரணத்தினாலே என்ன செய்கிறார் என்றால், ஆபத்துக்கென்று 3 காரியத்தை அனுப்புகிறார். நான் வாசிக்கிறேன் அந்த 2 நாளாகவும் 7:13, நான் மழை இல்லாதபடிக்கு வானத்தை அடைத்து அல்லது தேசத்தை அழிக்க வெட்டுக்கிளிகளுக்கு கட்டளையிட்டு அல்லது என் ஜனத்திற்குள் கொள்ளை நோயை அனுப்பும்போது,
பாருங்கள், அந்த கொள்ளை நோயை அனுப்பும்போது, அப்போ கொள்ளை நோய் எதற்காக அனுப்புகிறார்? ஒன்று, ஒரு மனிதனை கொள்ளை நோய் வரும் பொழுது, நமக்கு ஒரு பிரச்சனை வரும் பொழுது, ஒரு போராட்டம் வரும் பொழுது, ஒரு வியாதி வரும் பொழுது, ஏன் ஆண்டவரே எனக்கு இந்த வியாதி வந்ததென்று நாம் ஆண்டவரோடு கேட்டு நம்ம ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் அந்த கொள்ளை நோயிலிருந்து, அந்த ஆபத்திலிருந்து தேவன் நம்மை விடுவிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். பாருங்கள் 14வது வசனம், என் நாமம் தரிக்கப்பட்ட என் மக்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி உங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்திற்கு அவர்களது அந்த சேமத்தை கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். ஒரு ஆசீர்வாதத்தை கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். இந்த இடத்திலே செய்யப்படுகிற சிலத்திலே செய்யப்படும் ஜெபத்திற்கு என் கண்கள் திறந்தவைகளும் என் செவிகள் கவனிக்கிறவைகளுமா இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். பாருங்கள், எனக்கு அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இங்கே ஆண்டவருடைய அதுவரையிலும் சாலமோனுடைய ஆலய மகிமையால் நிரம்பி இருந்தாலும் அடுத்த கட்டம் மக்கள் ஆண்டவரை விட்டு சற்று தூரமாய் போகின்ற ஒரு அனுபவம் ஏற்பட்டு விட்டது. அது நிமித்தமாக தேவன் என்ன செய்கிறார்? தேசத்தில் வானத்தை அடைத்து விடுகிறார், மழையை நிறுத்துகிறார். அடுத்தபடியாக ஆசீர்வாதங்களை தடை பண்ணுவதற்காக வெட்டுக்கிளிகளை அனுப்புகின்றதை நம்ம பார்க்கின்றோம். அதனுடைய அடுத்த கட்டமாக கொள்ளை நோயை அனுப்புகிறார். 3 காரியத்தை நிமித்தம் பாருங்கள், கொள்ளை நோய், வெட்டுக்கிளிகள், அதோடு இணைந்து மழை இல்லை, வானம் அடைக்கப்பட்டு விட்டது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் கர்த்தர் சொல்கிற காரியம் என்ன? என் நாமம் தரிக்கப்பட்ட என்னுடைய பிள்ளைகள், ரட்சிக்கப்பட்ட என்னுடைய பிள்ளைகள், பாவம் மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக்கொண்ட என்னுடைய பிள்ளைகள் என் சமூகத்தில் வந்து முதலாவது அவர்கள் ஆண்டவர் என்ன செய்யணும்? முதலாவது நம்ம ஆண்டவரிடத்தில் போய் ஜெபிக்கிற பொழுது ஜெபிப்பதற்கு அவருடைய நாமம் தரிக்கப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள், ஆண்டவர் அல்லது அபிஷேகம் பெற்ற தேவனுடைய பிள்ளைகள், பாவம் மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றவர்கள் என்ன செய்ய? அதான் அவர் சொல்கிறார், என் நாமம் தரிக்கப்பட்ட என் மக்கள் முதலாவது என்ன செய்யும்? தங்களை தாழ்த்த வேண்டும், பெருமைகளை விட்டுவிட வேண்டும். தன்னை தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். யார் தன்னை தாழ்த்தி ஜெபிக்கிறார்களோ அவர்களுடைய ஜெபங்கள் கேட்கப்படும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். தங்களை தாழ்த்தி இரண்டாவது தங்களை தாழ்த்தி, மூன்றாவதாக என்ன செய்ய வேண்டுமாம்? ஜெபம் பண்ண வேண்டும். 4வது என் முகத்தை தேட வேண்டும், ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பார்க்க வேண்டும். ஆண்டவரே, எங்களுக்காக ஒரு ஆசீர்வாதத்தை தாங்கப்பா, மழையை மறுபடியும் தந்து எங்களை ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, நன்றி, வெட்டுக்கிளிகளை நிறுத்தி விடுங்க, கொள்ளை நோய்களை நிறுத்துங்க என்று சொல்லி நம்ம ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் அந்த அற்புதத்தை செய்வேன் என்று சொல்லுகிறார். பாருங்கள், முகத்தை தேடி உங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால், அப்படி தேவனுக்கு பிரியமில்லாத வழிகள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் என்றால் நம்முடைய ஜெபங்கள் கேட்கப்படுவதில்லை என்று சொல்லுகிறார். அவைகளை விட்டு நம்ம திரும்பி நம்ம அவருடைய முகத்தை தேடும் பொழுது, அவருடைய முகத்தை நோக்கி பார்க்கும் பொழுது என்ன நடக்கிறது என்றால், பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு, நம்முடைய தேவன் கேட்டு அவர்கள் பாவத்தை, நம்முடைய பாவங்களை, தேவன் இவ்வளவு பெரிய ஆபத்தை அனுப்புவதற்கு காரணம், மழை இல்லாமல் போனதற்கு காரணம் என்ன? ஆண்டவரே, இந்த நாளில் நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, எங்கள் தேசத்தில் மழையை, ஒரு ஆசீர்வாதமான மழையை தந்தங்களை வழிநடத்துங்கன்னு கேட்க போகிறோம். கொள்ளை நோய்கள் இப்பொழுது இல்லை என்றாலும் இந்த காலகட்டத்தில் பாருங்கள், ஆண்டவர் அந்த கொள்ளை நோயையும் வெட்டுக்கிளியையும் இஸ்ரவேல் மக்களுக்காக ஆண்டவரை விட்டு தூரமாய் போகும் பொழுதெல்லாம் இப்படிப்பட்ட ஆபத்துகளை கொடுத்து மறுபடியும் ஆண்டவருடைய சமூகத்தில் கொண்டு வர பண்ணி என்ன செய்கிறார்? பாவத்தை மன்னிக்கின்றார். அவர்கள் தேசத்திற்கு, குடும்பத்திற்கு என்ன கொடுக்க? சேமத்தை தருகிறாராம், ஒரு ஆசீர்வாதத்தை தருகிறேன் என்று சொல்லுகிறார். இந்த மக்கள் ஜெபிக்கிற ஒவ்வொரு ஜெபங்களுக்கும் என்னுடைய கண்கள் திறந்தவைகளாக இருக்கும் என்று சொல்லுகிறார். ஆமென். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். அதை போன்று என் செவிகள் கவனிக்கின்றவைகளாக இருக்கிறது. இத்தனை காரியங்களை பண்ணி நம்ம ஜெபிக்கும் பொழுது நம்முடைய ஆண்டவருடைய கண்கள் திறந்து, நம்முடைய ஆண்டவருடைய காதுகள் அவன் திறக்கப்பட்டவைகளாக இருந்து பதில் தருகிற ஜெபங்களாய் ஆமென், ஒரு ஆசீர்வாதமான ஒரு ஒரு ஆசீர்வாதத்தை, ஒரு சேமத்தை, வெட்டுக்கிளி என்றை நிறுத்தி விடுவார், கொள்ளை நோய்களை நிறுத்தி விடுவார், வியாதிகளிலிருந்து விடுதலை தந்து விடுவார். இந்த நாளில் மழை, ஆசீர்வாதமான மழையை தேவன் நமக்காக அனுப்புவார். இந்த நாளிலும் அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? அவருடைய நாமம் தரிக்கப்பட நாம் ரட்சிக்கப்பட வேண்டும். நம்மை தாழ்த்தி ஜெபிக்க வேண்டும்.
ஜெபம் பண்ண வேண்டும், அவருடைய முகத்தை தேட வேண்டும், பொல்லாத வழிகளை விட்டு விலகி ஆண்டவருக்கு பிரியமான பாதைகளை கடந்து வந்து ஒரு மனம் திரும்புதலை ஒரு பாவ மன்னிப்பு நிச்சயத்தை நாம் பெற்றுக்கொண்டு ஜெபிக்கிற, நம்மை தாழ்த்தி ஜெபிக்கும் பொழுது, பெருமையோடு ஜெபிக்கிற ஜெபம் அல்ல, நம்மை தாழ்த்தி ஜெபிக்கிற ஜெபங்களை கேட்டு கர்த்தர் நமக்கு என்ன செய்வாராம்? ஒரு சேமத்தை தருவேன் என்று சொல்லுகிறார். ஆகையினாலே இவைகளை மனதிலே வைத்து கொண்டு நாட்களில் அப்போ கொள்ளை நோய் ஒரு பக்கம் தேவன் என்ன செய்கிறார்? நம்முடைய ஆண்டவரை விட்டு ஆண்டுடைய பிள்ளைகள் தூரமாய் போகும் பொழுது, விலகி போகும் பொழுது கர்த்தர் கொள்ளை நோய்களை அனுப்புகிறார். ஆனால் அதற்கு ஜெபத்தினாலே அவைகளையெல்லாம் மாற்ற முடியும் என்று சாலமன் அழகாக எழுதுகிறார். கர்த்தரை நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார் எப்படி ஜெபிக்க வேண்டும், அவருடைய முகத்தை தேட வேண்டும், அவருடைய முகத்தை நோக்கி பார்க்க வேண்டும். ஆமென். பார்க்கும் பொழுது நிச்சயம் பார்த்து ஜெபிக்கிற ஜெபத்தை கேட்டு அவர்கள் அவரை நோக்கி பார்த்தார்கள், அவருடைய முகங்கள் பிரகாசம் அடைந்தது என்று வேதவசனம் சொல்கிறது. இந்த நாளிலும் நம்முடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஜெபங்களுக்கு ஆண்டவர் நிச்சயமாய் பதிலை தருகிறவராயிருக்கிறார். இன்னொரு பக்கம் கொள்ளை நோய் இயேசுனுடைய வருகைக்கு அடையாளமாக இருக்கிறது. ஆகையினால் இயேசு கொள்ளை நோய்கள், கொரோனா இதற்கு அதற்கு காரணம் என்ன? கொரோனா என்றால் என்ன அர்த்தம்? ஒரு எத்தனையோ உலகத்தில் வாழ்ந்த மக்கள் வெளியே நடமாட முடியாதபடி வீட்டிலே அடைபட்ட ஒரு காலகட்டம். அதனுடைய காரணம் என்ன? ஏன் அந்த கொள்ளை நோயை தேவன் அனுப்பினார்? கொரோனா ஏன் வந்ததென்றால் இயேசு அது சீக்கிரமாய் வரப்போகிறார். அதற்கு முன்பதாக மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது என்கின்ற சுவிசேஷம் சொல்லப்பட வேண்டும். சொல்லுகின்ற சுவிசேஷம் ரட்சிக்கப்படாத மக்களுடைய காதுகளிலே விழுந்து அவர்கள் என்ன செய்ய வேண்டும்? ஏற்றுக்கொண்டு இதற்கு நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்ன? நீங்களோ நானோ தனியாக ஒரு நண்பரிடத்திலே போய் சொன்னால் ஒருவேளை அவர் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார். ஆனால் செய்ய வேண்டிய காரியம் என்னவென்றால், நீங்கள் சபைக்கு போகும் பொழுது இயேசுவை அறியாத மக்களை நீங்கள் அழைத்து கொண்டு போகலாம். அல்லது மற்ற கூட்டங்கள், உபவாச கூட்டங்கள், அல்லது இரவு ஜெபங்கள் நடக்கும் பொழுது, அல்லது ஒரு பாடல் ஆராதனை நடக்கிற நேரங்களில் கொண்டு போகும் பொழுது அங்கே ஆண்டுடைய ஊழியக்காரர் ஆண்டுடைய வார்த்தைகளை கொடுக்கும் பொழுது கர்த்தர் அவர்களோடு பேசி ஒரு ரட்சிப்புக்குள்ளே கடந்து வந்து விடுவார்கள். ஆகையினால் எனக்கு அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளில் நீங்கள் செய்ய போகிற காரியம் என்னவென்றா, ஒரே ஒரு காரியம், ஆண்டவரே, நான் ஜெபிக்கும் பொழுதெல்லாம், எனக்கு பிரச்சனை வரும் பொழுதெல்லாம், ஆசீர்வாதம் தடையாகும் பொழுதெல்லாம், வானம் அடைக்கப்படும் பொழுதெல்லாம், மழை இல்லாமல் போகும் பொழுதெல்லாம், வருமானங்கள் தடைபடும் பொழுது, பண நெருக்கடிகள் வரும் பொழுது நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன? ஆண்டவரே, நம்முடைய ரட்சிப்பை ஒன்று கூட நம்ம புதுப்பித்துக் கொள்ள வேண்டும். இன்னொன்று ஆகையினால் தான் எலியா கூட பலி செலுத்துகின்ற நேரத்தில் அந்த தகர்க்கப்பட பலிபீடத்தை அவன் செப்பனிட்ட பின்பு பலி செலுத்துகிறத நம்ம பார்க்கிறோம். இந்த நாளிலும் கூட இப்படிப்பட்ட இந்த வசனங்களின்படி நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆண்டவர் கொள்ளை நோய்களை தடுத்து நிறுத்துவார். ஆகையினால் இதுவரையிலும் ஆகினாலே இந்த நாளில் இந்த காரியங்களுக்காக நம்ம தொடர்ந்து நம்ம ஜெபிக்கிறவர்களாய் மாறுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் கூட ஆண்டவர் செய்ய போகிற காரியங்கள் ஒரு 5 ஜெப விண்ணப்பங்களுக்காக மிக வேகமாக நம்ம ஜெபிக்க போகிறோம். பாருங்கள், இந்த நாளிலும் கூட ஒரு 5 ஜெப விண்ணப்பங்களுக்காக நம்ம ஜெபிக்க போகின்றோம். முதலாவதாக இந்த நாளிலும் கூட வானத்தை அடைத்து என்று எழுதப்படுகிற இந்த நாட்களில் எல் நினோ என்று சொல்லப்படுகின்ற ஒரு காரியம், சூப்பர் எல் நினோ என்றால், அதாவது இந்த எல் நினோ என்றால் பசிபிக் பெருங்கடலில் ஏற்படுகின்ற ஒரு பெரிய மாற்றம், அதாவது வானிலை மாற்றம், வானிலை மாற்ற காலநிலைகளில் ஒரு மாற்றம் ஏற்படும் என்று சொல்லப்பட்டிருந்தது. இந்த எல் நினோ, சூப்பர் எல் நினோ என்கின்ற இந்த ஒரு காரியம் என்னென்னா, வெயில் அதிகப்படும், மக்கள் பூமியிலே வாழ்வதற்கு மிகவும் கஷ்டப்படுவார்கள், சிரமப்படுவார்கள். ஆகையினாலே தான் இந்த மாதம் 2ஆம் தேதி வந்த தினத்தந்தி பத்திரிகையிலே கூட தமிழகத்திலே 4ஆம் தேதி முதல் கத்தரி வெயில் தொடங்குகிறது என்று போடப்பட்டிருந்தார்கள். ஆனாலும் நம்முடைய அந்த முதல் சனிக்கிழமை அன்று நம்ம அந்த காரியத்துக்காக ஜெபித்திருந்தோம். கர்த்தருடைய கிருபையினாலே கர்த்தர் வெயில் காரியங்களை குறைத்திருக்கிறார். ஏன் வானத்தை அடைக்கிறார்? வாயு காலநிலைகளில் ஏன் மாற்றம் வருகிறது? இதெல்லாம் எல் நினோ ஏன் வருகிறது? சூப்பர் எல் நினோ வருவதற்கான காரணம் என்னவென்றால், இவைகளெல்லாம் நம் ஆண்டுடைய பிள்ளைகள், ஆண்டுடைய பிள்ளைகள் ஆண்டவரை விட்டு தூரமாய் போகும்பொழுது என்ன செய்கிறார்? வானத்தை அடைக்கிறார், மழையை நிறுத்துகிறார். இதுதான்
தான் இந்த வெப்பநிலை மாற்றம். இந்த வெப்பநிலை மாற்றங்களின் நிமித்தமாக சூப்பர் எல்னினோ என்று சொல்லப்படுகின்ற இந்த பெயரில் அறியப்படுகிற காலநிலை மாற்றங்கள், குறிப்பாக அது அந்த பசிபிக் பெருங்கடலில் கிழக்கிலிருந்து மேற்காக வீசுகின்ற ஒரு அந்த காற்று, அந்த கடல் நீரை நோக்கி தள்ளி அது கிழக்கே குளிர்ச்சியான நீர், மேற்கே சூடான நீருமாக வைத்திருக்கும். இதனால் கடல் நீர் வெப்பம் அதிகமாகி பசிபிக் நிறைய கீழே கொடுக்கப்பட்டிருக்கின்ற எல்லா காரியங்களையும் வாசிப்பதற்கு நேரமில்லை. ஆகையினால் இந்த காரியத்திற்காக நம்ம ஜெபித்து கொள்ளலாம். ஒன்று. ரெண்டாவதாக நம்ம ஜெபிக்க வேண்டிய இன்னொரு காரியம் என்னவென்றால், நம்ம அந்த குமரிமுனை வேகமாக நம்ம ஜெபிக்கலாம். அந்த குமரிமுனை பகுதிக்காக நம்ம அதிகமாக ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். எசேக்கியேலில் ஆண்டவர் சொன்னார், சாகிறவனுடைய சாவை நான் விரும்பவில்லை என்று சொன்னார். ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் கூட சமீபத்தில் அமெரிக்காவில் கேரளா மாநிலத்தை சார்ந்த கோட்டயம் மாவட்டத்திலிருந்து அமெரிக்காவில் வேலை பார்த்த ரெண்டு பிள்ளைகள் அங்கிருந்து அங்கே அமெரிக்காவில் 15 ஆண்டுகள் பணியாற்றினவர்கள், எல்லாம் கிறிஸ்தவ பிள்ளைகள் தான். பெயர் பார்த்திங்கன்னா எல்லா பிலிப்பு, எலிசபெத்து பிலிப்பு, மீரா பிலிப் என்றெல்லாம் அவருடைய பிள்ளைகள். ஆனி பிலிப், இந்த பிள்ளைகள் ஆனி பிலிப், மீரா பிலிப். இன்னொரு மகள் இன்னொரு இடத்துல இருக்கின்றதாக தகவல் கொடுத்திருந்தார்கள். இவர்கள் இங்கிருந்து வந்த பிற்பாடு கடைசியாக என்ன செய்கின்றார்கள் என்றால், பல இடங்களுக்கு, மதுரை பல இடங்களுக்கெல்லாம் போய்விட்டு கடைசியில் கன்னியாகுமரியில் வந்து என்ன பண்ணாங்கன்னா, இந்த பிள்ளைகள் 15 ஆண்டுகள் அமெரிக்காவில் வேலை பார்த்தவர்கள். அப்படின்னா அவங்களுக்கு என்னென்னா பணப்பிரச்சனை இருக்க வாய்ப்பில்லை. ஆனால் எனக்கு தெரிகிறது, ஒரு உண்மையான ரட்சிப்பை அவர்கள் பெற்றிருக்கின்றார்களா என்பது தான் ஒரு கேள்விக்குறியான ஒரு காரியமாக இருக்கிறது. ஏனென்றால் இவர்கள் வந்துவிட்டு ஒரு சில இடங்களுக்கெல்லாம் சென்றுவிட்டு கடைசியில் இங்கே வந்து என்ன செய்து விட்டார்கள், கடலில் தங்களுடைய வாழ்க்கையை முடித்து கொண்டார்கள். அவர்களுடைய கடைசியில் அவர்கள் ஏதோ தவறி விழுந்தார்கள் என்றெல்லாம் தேடி பார்த்தார்கள். ஆனால் ஆனால் அவருடைய பிணமாக மீட்கப்பட்டார்கள். பாருங்கள், கன்னியாகுமரி கடலில் பிணமாக மிதந்த அக்காளுக்கு மின்னஞ்சல் அனுப்பிவிட்டு தற்கொலை செய்து கொண்ட சகோதரிகள். உருக்கமான தகவல்கள். பாருங்கள், ஒரு 2/5/26 இந்த ஆண்டு 2ஆம் தேதி, இந்த மாதம் 2ஆம் தேதி அன்று பத்திரிகையிலே தினத்தந்தி நாகர்கோவில் எடிஷனில் வந்த ஒரு செய்தி. இப்போது இதிலிருந்து நம்ம என்ன அறிந்து கொள்கிறோம் என்றால், இந்த கிறிஸ்தவ பிள்ளைகள் இப்படிப்பட்ட பெயரில் அறியப்பட்ட பிள்ளைகள் என்னன்னா, இவங்க ஏன் இப்படிப்பட்ட காரியங்கள் நடந்தது என்று சொல்லி முழுமையான காரியத்தை சரிவர அவர்கள் அறிந்து கொள்ள முடியவில்லை. எனக்கு ஒரு உண்மையான ரட்சிப்பை பெற்றிருந்தால் இவர்கள் இப்படிப்பட்ட காரியத்தில் இறங்கி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆகினாலே தான் ஆண்டவர்னா, சாகிறவனுடைய சாவை பாருங்கள், மனம் திரும்புங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள். எசேக்கியேல் 18:32. சாகிறவனுடைய சாவை நான் விரும்பவில்லை என்று எழுதுகிறார். அப்போ இந்த ஒரு மரணம், காலத்துக்கு முன்னே வருகின்ற மரணங்கள், தேவனுக்கு பிரியமில்லாத மரணங்கள். அதுவும் பாருங்கள், இவங்க மறுபடியும் என்ன பண்ணாங்கன்னா, எங்களுடைய அஸ்தியை தான் கொண்டு வந்து இங்கே மறுபடியும் கன்னியாகுமரியில் கரைக்கெல்லாம் சொல்லிட்டாங்க. இங்கேன்னு மறுபடியும் ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு போனாங்க. பரிசோதனை பண்ணி குடும்பத்தின் நபர்களிடத்தில் உடல்களை கொடுத்து விட்டார்கள். பின்பு நடந்த அப்போ என்னென்னா, உண்மையிலே ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் எல்லாம் என்னென்னா, ஆண்டவருடைய பிள்ளைகள் எப்பொழுதுமே கிறிஸ்தவ மரணங்கள் என்பது ஒரு அடக்கமாகத்தான் இருக்கும். பொதுவாக பரிசுத்த வேதாகமத்தின் அடிப்படையில் இயேசுவின் வருகையின் நாளில் பரிசுத்தவான்கள் முதலாவது. இன்னொன்று சில நேரங்களில் அது விபத்தில் ஏற்பட்டு மறிக்கின்றவர்களுடைய அதில் அந்த ஆழமான காரியங்கள் நமக்கு போக வேண்டாம். ஆனாலும் என்னென்னா, அவர்கள் அவர் முதலாவது இழந்திருப்பார். ரெண்டாவது உயிரோடு இருக்கிற பரிசுத்தவான்கள் ஒரு நொடி இப்பொழுதிலே மறுரூபமாகிட்டு ஆண்டோடு போவார். ஆகையினால் உள்ள மனதிலே கொண்டு இப்படிப்பட்ட காரியங்கள் இனி நடக்காமல் இருப்பதற்கு நாம் ஜெபிக்க வேண்டியது நம்மில் விழுந்த கடமை. ஏனென்றால் நாம் கன்னியாகுமரி முனை பகுதியிலே நம்ம ஊழியம் செய்து கொண்டிருக்கிறோம். ஆகையினால் அதுக்காக ஜெபிக்க வேண்டும். இன்னொன்று, அந்த நடந்து முடிந்த 5 மாநில சட்டசபை தேர்தல்கள் முடிந்து தமிழ்நாடு, மேற்கு வங்காளம், அசாம், புதுச்சேரி, கேரளா ஆகிய 5 மாநில தேர்தல்கள் முடிவு பெற்றிருக்கின்றன. இந்த மாநிலங்களில் சுவிசேஷங்களுக்கு தடை இல்லாமல் ஆட்சி நடத்தப்படும்படிக்கும் அங்கு வருகின்ற முதலமைச்சர்கள் நல்ல ஞானத்தோடு மக்களை ஆட்சி செய்யவும் அதற்கும் வசனங்கள் இருக்கின்றன. ஆகையினாலே தான் நம்ம இந்த காரியங்களை எதுக்கு சொல்கிறோன்னா,
வேகமாக நம்ம ஜெபித்து முடிக்கலாம். அந்த காரியங்கள் 1 தீமோத்தேயுல அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன செய்கிறார் என்றால் இது குறித்து தெளிவாக எழுதுகிறத நம்ம பார்க்க முடிகிறது. எதற்காக அவர் எல்லாம் மிக முக்கியமாக ஜெபிக்க வேண்டிய காரியம் என்று எழுதியிருந்தார். காரணம் என்னவென்றால் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை இப்படிப்பட்ட ஜெபங்கள் மிக மிக முக்கியமானவைகளாக இருக்கிறது. ஆகையினால தொடர்ந்து நம்ம ஜெபிக்கலாம். இந்த காரியங்களை மனதிலே கொண்டு நம்ம ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த நாளிலும் கர்த்தர் தொடர்ந்து நம்மோடு இருந்து நம்மை வழிநடத்த வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. ஆகையினாலே தொடர்ந்து நம்ம ஜெபிக்கலாம். கர்த்தர் கூட இருந்து நம்மை வழிநடத்துகிறவராக இருப்பார். ஆமென், அல்லேலூயா. நாளில் கூட பாருங்கள் 1 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 1 நான் பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்னவர்கள் எல்லா மனுஷருக்காக விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் வேண்டுதலையும் ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும். நாம் எல்லா பக்தியோடும் நல்லொழுக்கத்தோடும் கலகமில்லாமல் அமைதலுள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கு ராஜாக்களுக்காகவும் அதிகாரமுள்ள யாவருக்காகவும் அப்படியே செய்ய வேண்டும். நம்முடைய இரட்சகராகிய தேவனுக்கு முன்பாக அது நன்மையும் பிரியவுமாயிருக்கிறது. எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். ஆகையினாலே இந்த மனதில் வைத்து கொண்டு இதற்கெல்லாம் ஜெபிக்க வேண்டுமா என்று கேட்டால் ஜெபிக்க வேண்டும். ஆகையினாலே தான் இவ்வளவு காரியங்களை சொல்லி நம்ம ஜெபிக்கிறோம். அப்போ ஜெபிக்கிற பரிசுத்த வேதாகமத்தின் அடிப்படையில் தான் நம்ம ஜெபிக்கிறோம். கர்த்தர் இந்த நாளிலும் நம்முடைய ஜெபங்களை கேட்டு அற்புதம் செய்யும்படி எல்லாரும் வலதுகரத்தை உயர்த்தி நம்முடைய நேரத்தை முன்னிட்டு நம்ம இந்த நாளிலும் ஒரு விசை ஆண்டவரே எங்களை உம்முடைய சமூகத்தில் ஆண்டவரே அப்பா ஒரு விசை உம்முடைய நாமம் தரிக்கப்பட்ட உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே ஜெபம் நீர் ஆபத்தான காலகட்டங்களில் கொள்ளை நோய்கள் அனுப்பப்படும் பொழுது, வெட்டுக்கிளிகள் அனுப்பப்படும் பொழுது, வானம் அடைக்கப்படும் பொழுது, மழை தடுத்து நிறுத்தப்படும் பொழுது தகப்பனை நாங்கள் செய்ய வேண்டிய காரியம் உம்முடைய நாமம் தரிக்கப்பட்ட உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் எங்களை தாழ்த்தி ஆண்டவரே நாங்கள் ஜெபம் பண்ணி உம்முடைய முகத்தை நாங்கள் தேடும் பொழுது அப்பா எங்களுடைய பொல்லாத வழிகளை விட்டு உம்முடைய சமூகத்திலே வந்து உம்மை நோக்கி பார்க்கும் பொழுது உம்மை நோக்கி ஆண்டவர் ஜெபிக்கும் பொழுது நீர் எங்கள் ஜெபங்கள் ஆண்டவர் எங்களுடைய ஜெபங்கள் உம்முடைய சமூகத்தில் எங்களுடைய ஜெபங்களுக்கு உம்முடைய கண்கள் திறந்தவைகளும் செவிகள் கேட்கின்றவைகளுமாக மாற்றி ஆண்டவரே ஒரு சேமத்தை தருவேன் என்று சொன்னீரே. எல்லாரும் வலதுகரத்தை உயர்த்தி எல்லா காரியங்களையும் தகப்பனுடைய கரங்களில் ஆண்டவரே இந்த கொள்ளை நோய் ஒன்று அப்பா எப்பொழுதெல்லாம் ஆண்டவரே உம்மை விட்டு உம்முடைய மக்கள் தூரமாய் போகும் பொழுது ஆண்டவரே மாநிலங்கள் தேசங்கள் உம்மை விட்டு தூரமாய் போகும் பொழுது ஆசீர்வாத தடைகள் வருகிறதப்பா, பூமி அதிர்ச்சிகள் வருகிறது, பலவிதமான காரியங்கள் நடைபெறுகிறது நாம் பார்க்கிறோம். நாட்களில் அதை போன்று இந்த நாளிலும் ஆண்டவரே தொடர்ந்து அந்த யுத்தத்தினுடைய காரியங்கள் ஆண்டவரை தடுத்து நிறுத்தப்படுவதற்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து இந்த நாளிலும் ஒவ்வொரு காரியங்களுக்காக நாங்கள் ஆண்டவரே ஒரு விஷயம் மன இறங்குவீராக, ஒரு விஷயம் ஆண்டவர் இந்த எல்நினோ மாற்றங்கள் ஆண்டவர் வானிலை மாற்றங்களின் நிமித்தமாக எந்த ஒரு பாதிப்புகளும் ஆண்டவரே எங்களுக்கு வராதபடி ஊழியர்களையும் குடும்பங்களையும் விசுவாசிகளையும் குடும்பங்களையும் எங்கள் நாட்டு மக்கள் உலக நாட்டு மக்களை நீர் பாதுகாத்துக் கொள்வீராக. நீர் அப்படி செய்தருள போகிறதற்காக கோடி நன்றிகளப்பா. கர்த்தர் நம்முடைய ஜெபங்களை கேட்டதற்காக கரங்களை தட்டி நாம் ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம். அல்ல அதை போல இந்தியாவுடைய கடைசி முனையாகிய தென்கோடி முனையில் சமீபத்தில் அமெரிக்கா கேரளா மாநிலத்தில் பிறந்து வளர்ந்த பிள்ளைகள், அமெரிக்காவில் 15 ஆண்டுகள் வேலை பார்த்த பிள்ளைகள் சமீபத்தில் இங்கே வந்து தங்களுடைய வாழ்க்கையை முடித்து கொண்டார்கள். இப்படிப்பட்ட காரியங்கள் இனி எந்த காரணத்தினாலும் நடக்காதபடி ஆமென் ஆண்டவரே நீர் ஆண்டவரே எங்கள் நாட்டை பாதுகாத்துக் கொள்வீராக, சபைகளை பாதுகாத்துக் கொள்வீராக, கிறிஸ்தவ பெயரில் அறியப்படுகிற பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்வீராக. நீர் அப்படி செய்தருள கடந்த அதை போல எங்களுடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம் அப்பா. உம்முடைய பாதுகாப்புக்குள் வைத்து வழிநடத்தி இப்படிப்பட்ட காரியங்கள் எங்கள் சபைகளிலோ குடும்பங்களிலோ எங்கள் தேசத்தில் நடக்காதபடி நீங்கள் தடுத்து நிறுத்தி உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவீராக. நீர் அப்படி செய்தருள போகிறதற்காக கோடி நன்றிகளப்பா. கர்த்தருடைய ஜெபங்களை கேட்டதற்காக கரங்களை தட்டி நாம் ஆண்டவர் மகிமைப்படுத்தலாம். அதை போல இந்த 5 மாநில சட்டசபை தேர்தல்கள் முடிவுகள் வந்து
ஆட்சியை அமைத்து கொண்டிருக்கின்ற இந்த காலகட்டங்களில் ஒரு நிமிட தகப்பனே, கடந்த நாட்களில் நாங்கள் ஒரு அமைதலான வாழ்க்கை, அமைதியான வாழ்க்கை வாழ்வதற்காக, அன்று சமாதானமான வாழ்க்கை வாழ்வதற்காக அன்று அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு நிருபம் எழுதும் பொழுது ராஜாக்களுக்காக, பிரபுக்களுக்காக, அதிகாரத்தில் வருகிற யாராயிருந்தாலும் அதிகாரிகளுக்காக, அரசு துறையை சார்ந்தவர்களுக்காக, அரசியலை சார்ந்தவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமாக எங்களுக்கு நீர் ஆண்டவரே தீமோத்தேயுவின் மூலமாக நிருபத்தின் மூலமாக எங்களோடு கூட நீர் பேசியிருக்கிறீர் அல்லவா. நாளில் கூட ஆண்டவரே ஜெபத்தை கேட்கிறவரே ஆண்டவரே, கடந்த நாட்களில் நீர் பாதுகாப்பை கொடுத்து 5 மாநில தேர்தல்களிலும் அற்புதங்களை செய்த உமக்கு சித்தமான ஆட்சிகள் அமைய பண்ணி இருப்பதற்காக நன்றி அப்பா. ஆண்டவரே, இந்த 5 மாநிலங்களிலும் ஆண்டவரே சுவிசேஷங்களுக்கு தடையில்லாத, மிஷனரி ஊழியங்களுக்கு தடையில்லாத, சபைகள் ஆராதனைகள் நடத்துவதற்கு தடையில்லாத தகப்பனே நன்றி அப்பா. சபைகள் கட்டுவதற்கு தடையில்லாத ஆண்டவரே முதலமைச்சர்களையும் முதலமைச்சர்கள் மற்றும் அமைச்சர்கள் எம்எல்ஏக்களை எழுப்பி தந்து உடைய நாமத்தை மகிமைப்படுத்துவீராக. திக்கற்ற பிள்ளைகள், விதவைகள், அனாதைகள், ஏழைகளுக்கு உதவி செய்யக்கூடிய ஆண்டவரே எம்எல்ஏக்களாக எழும்ப கிருபை நடத்துவீராக. அதிகமான வேலை வாய்ப்புகளை உண்டு பண்ணி தந்து ஆண்டவரே மக்களுக்கு நல்வழியை ஆண்டவரே வாழ்வழிக்கக்கூடிய ஆண்டவரே எம்எல்ஏக்களை எழுப்பி தந்திருக்கிறதற்காக நன்றி. அவர்கள் ஆண்டவரே அந்த எம்எல்ஏக்களும் ஆண்டவரே அமைச்சர்களும் முதலமைச்சர்களும் ரட்சிக்கப்படாதவர்கள் ரட்சிக்கப்பட்டு மந்தையிலே சேர்க்கப்பட கிருபை தந்து வழி நடத்துங்க. நீர் அப்படி செய்துள்ள போகிறதற்காக கோடி நன்றிகள் அப்பா. தொடர்ந்து நீங்கள் கூட இருந்து வழி நடத்தி உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. நீர் அப்படி செய்துள்ள போகிறதற்காக கோடி நன்றிகள். கர்த்தர் நம்முடைய ஜெபங்களை கேட்டதற்காக கரங்களை தட்டி ஆண்டவர் மகிமைப்படுத்தலான ஒரு காரியத்திற்காக இந்த மாதம் 7/5 அன்று ஒரு சமூக நம்முடைய அந்த ஈரான் அமெரிக்கா அந்த போர்கள் கம்ப்ளீட்டாக நிறுத்தப்பட வேண்டிய ஈரான் வணிக வளாகத்தில் பயங்கர தீ ஏற்பட்டது நிமித்தம் 11 பேர் உடல் கருகி பலியாகி இருக்கிறார்கள். பாருங்கள், எவ்வளோ ஒரு ஆபத்தான உயிர் அந்த இப்படிப்பட்ட ஆபத்துகள் இனி இந்த ஈரான் நாட்டில் பாதிப்புகள் அதிகமாய் வராதபடி ஈரான் நாடு பாதுகாக்கப்படும்படியாக ஆண்டவர், அதை போன்று இந்த வளைகுடா நாடுகளெல்லாம் பாதுகாக்கப்படும்படி, அதை போன்று அமெரிக்கா நாடும் பாதுகாக்கப்படும்படி, இல்லைன்ற இஸ்ரேல் நாடு, எல்லா நாடுகளும் பாதுகாக்கப்படும்படி, உயர் சேதங்கள் பொருள் சேதங்கள் எல்லாம் ஆண்டவர் இல்லாதபடி நீர் மாற்றுவீராக. ஆண்டவர், யுத்தங்கள் என்பது கடைசி கால உம்முடைய வருகைக்கான ஒரு அடையாளமாக அப்பா. ஒரு விஷயமான இறங்குவீராக. இனி உயிர் பலிகளோ ஆண்டவரே பொருள் சேதங்களோ உயிர் சேதங்களோ வராதபடி பாதுகாத்து நடத்துவீராக. நீர் அப்படி செய்தருள போகிறதற்காய் கோடி நன்றிகள் அப்பா. கர்த்தருடைய ஜெபங்களை கேட்டதற்காய் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தல். அந்த நாளில் திறப்பிடிச்சனை ஊழியங்களுக்காக தகப்பனை தொடர்ந்து உடைய சித்தத்தின்படி இந்த ஊழியத்தை நடத்துங்கப்பா. நீர் அப்படி செய்துள்ள போகிறதற்காய் கோடி நன்றிகளப்பா. அதை புரிந்த நாளிலும் ஆண்டவரே இவ்வளவு பிரயாசங்களின் மத்தியில் விலைக்கிரயம் பண்ணி ஆண்டவரே நன்றியப்பா. இந்த ஜெப விண்ணப்ப நேரங்களில் ஆராதனையை தொடர்ந்து ஆண்டவர் இந்த ஜெப நேரத்தில் முழுமையாய் பங்கு பெற்ற உடைய பிள்ளைகளை அப்பா நீர் ஆண்டவரே ஒரு சேமத்தை கொடுத்து வழி நடத்தி ஆசீர்வதிப்பீராக. நீர் அப்படி செய்துள்ள போகிறதற்காய் கோடி நன்றிகளப்பா. தொடர்ந்து வருகிற ஆண்டுடைய வார்த்தைக்காய் நன்றி. எங்களுக்கு வேண்டிய ஆவிக்குரிய மன்னாவை தந்த வழி நடத்துவீராக. அன்பூழியக்காரரைக்காக ஜெபிக்கிறேன் அப்பா. உடைய உடைய பிள்ளையோடு இருந்து நம்முடைய வார்த்தைகள் அன்று எங்களுக்கு வேண்டிய ஆவிக்குரிய மன்னாவை தந்து வழிநடத்தி உடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. நீர் அப்படி செய்துள்ள போகிறதற்காய் கோடி நன்றிகள். எல்லா தூதிகான மகிமை உமக்கு ஒருவருக்கு நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜெபங்களை நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த ராப்பகல் ஜெபத்திலே உங்களோடு சேர்ந்து ஜெபிக்கும்படியாக வசனத்தை தியானிக்கும்படியாக கிருபை செய்த தேவனாகிய கர்த்தருக்கே சகல துதி கன மகிமை செலுத்துகிறேன். இந்த ஊழியத்தை செய்கிற நித்தியச்சந்திரன் தேவ ஊழியருக்கும் அவருடைய குடும்பத்திற்கும் என்னுடைய நன்றியையும், கர்த்தருடைய வார்த்தையை கேட்பதற்காக காத்திருந்து ஜெபத்திலே பங்கு பெற்று ஜெபிக்கிற ஒவ்வொரு விசுவாச குடும்பங்களுக்கும் கர்த்தருடைய நாமத்திலே என்னுடைய அன்பையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆமென், அல்லேலூயா. இன்றைய தினத்திலே நாம் தியானிப்பதற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வசனம் மத்தேயு 9வது அதிகாரம் 17வது வசனம். புது திராட்சை ரசத்தை பழந்துருத்திகளில் வார்த்து வைக்கிறதும் இல்லை, வார்த்து வைத்தால் துருத்திகள் கிழிந்து போகும், ரசமும் சிந்திப்போம்.
துருத்திகளும் கெட்டுப்போகும். புது ரசத்தை புது துருத்திகளில் வார்த்து வைப்பார்கள், அப்பொழுது இரண்டும் பத்திரப்பட்டிருக்கும் என்றார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சீஷர்களுக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் ஒரு உவமையாக இந்த வசனத்தை சொல்லியிருப்பார். புது துருத்திகளில் புது ரசம் வார்த்து வைக்க வேண்டும், புது துருத்திகளில் பழைய ரசத்தை வார்த்து வைக்கக்கூடாது. துருத்தியும் கிழிந்து போகும், ரசமும் சிந்தி போகும், ரெண்டுமே கெட்டு போகும். புது ரசத்தை புது துருத்திகளில் வார்த்து வைப்பார்கள் என்று சொல்லியிருப்பார். இந்த புது துருத்தி புது ரசம் என்றால் என்ன? இதை குறித்தே இன்றைக்கு நாம் தியானிக்கிறோம். ஆமென், அல்லேலூயா. புது துருத்தி என்பது நம் ஒவ்வொருவருடைய ஆவியாத்துமா சரீரத்தை குறிப்பதாகும். புது ரசம் என்பது கர்த்தருடைய உடன்படிக்கையின் இரத்தம், சரீரம். இரண்டாவது கர்த்தருடைய வார்த்தை. மூன்றாவது அவருடைய நாமம். இவைகளெல்லாம் பரிசுத்தம், 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 பரிசுத்தம். நாம் பாவ வாழ்க்கையிலே வாழ்ந்து கொண்டிருக்கும்போது நம்மை பரிசுத்தப்படுத்துவதற்காக தேவன் தம்முடைய வார்த்தையை அனுப்புகிறார், பரிசுத்தத்தை அனுப்புகிறார், ரட்சிப்பை தருகிறார். அவருடைய இரத்தத்தையும் சரீரத்தையும் பானம் பண்ணுகிறோம், புசிக்கிறோம், கர்த்தருக்கு உகந்தவர்களாக வாழ வேண்டும் என்பதற்காக. அப்படி என்றால் புது துருத்திக்கும் பழைய துருத்திக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? ஏன் கிழிகிறது, எதற்காக கிழிகிறது, அது அழிந்து போகிறது, கெட்டு போகிறது என்பதை குறித்தே இன்று நாம் தியானிக்க இருக்கிறோம். ஆமென். முதலாவதாக கொரிந்தியரிலே சொல்லியிருக்கும், ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாகிறான், பழையவைகள் ஒழித்து போகும். நாம் பழைய வாழ்க்கையிலே கர்த்தரை அறியாத காலத்திலே உலக பிரகாரமாக விக்கிரக ஆராதனை, பாவ வாழ்க்கை, வசனத்துக்கு விரோதமான பாவ வாழ்க்கையிலே வாழ்ந்து கொண்டிருந்தோம். ஆனால் கர்த்தரை அறிந்த பின்பு இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் நம்முடைய பாவங்கள் சுத்திகரிக்கப்படும் போது நாம் புது சிருஷ்டிப்புகளாக நாம் மாறுகிறோம். கிறிஸ்துவுக்குள் நாம் இருக்கிறோம். பழைய நம்முடைய பாவங்கள், பழைய எண்ணங்கள், சுபாவங்கள், வழிபாடுகள் எல்லாம் நம்மை விட்டு அகன்று போகிறது. புது சிருஷ்டியாக மாறுகிறோம். கிறிஸ்துவுக்குள் புது சிருஷ்டியாக மாறுகிறோம். ஆகவே தான் புதிய ஏற்பாட்டிலே இயேசு கிறிஸ்து சீஷர்களோடு சேர்ந்து தன்னுடைய பாடு மரணங்களை நினைவு கூறும்படியாக பூமியிலே தனக்குரிய காலங்கள் முடிய போகிறது, தன்னுடைய கடமைகள் நிறைவேற்றப்பட்டு வருகிறது, முடிய போகிறது என்ற தருணத்தில் தன்னுடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் உடன்படிக்கையின் சரீரமாக, இரத்தமாக, அப்பமாக, ரசமாக சீஷர்களுக்கு முதல் முறையாக கொடுக்கிறார். அந்த நேரத்திலே 12 சீஷர்களும் இயேசுவோடு அமர்ந்திருக்கிறார்கள். இதிலே யூதாஸ் என்பவர் மாத்திரம், அவருடைய இருதயம் என்பது பண ஆசையினால் இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுக்கும்படியாக பிசாசானவன் யூதாசுடைய இருதயத்தை ஏவினபடியாலும் இருதயத்திலே உட்புகுந்தபடியாலும் அந்த காரியத்தை தீவிரமாக செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடு மூப்பர்களிடம் போய் 30 வெள்ளிக்காசுக்கு இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுப்பதாக ஒப்பந்தம் போட்டுக்கிறான். இங்கே இயேசுவோடு இருந்த வரையிலே, சாத்தானுக்கு பிசாசுக்கு இடம் கொடுக்காத வரையிலே இந்த யூதாசினுடைய இருதயம் புது துருத்தி தான், புது துருத்தி தான் கர்த்தரோடு இருந்தது. எப்பொழுது பொறாமையினால் இயேசு கிறிஸ்துவின் தலையிலே அந்த தைலம் ஊற்றப்பட்ட போதே அவனுக்கு பொறாமை வந்து விட்டது. இதை விற்று தரித்திரர்களுக்கு கொடுக்கலாமே என்ற எண்ணம் வந்தது. ஒரு பொறாமை, ஒரு மேட்டிமை எண்ணம் வந்தது. அதன் விளைவாகத்தான் உடனே போய் காட்டி கொடுப்பதற்கான முகாந்தரங்களை தேடி பணத்தை பெற்றுக்கொண்டான்.
இப்படியாக அதுவரை அவன் புது துருத்தி. இப்பொழுதோ இயேசு கிறிஸ்துவின் அந்த இரத்தத்தையும் சரீரத்தையும் அப்பத்தையும் ரசத்தையும் அந்த புது உடன்படிக்கையின் அந்த பலிகளை அந்த அப்பமும் ரசமும் பெற்றுக்கொண்ட போதோ அவன் அந்த பழைய துருத்தியாக மாறிவிட்டான். பிசாசு புகுந்தவுடனே அவன் பழைய துருத்தியாக மாறிவிட்டான். இப்பொழுது இயேசு கிறிஸ்துவின் சரீரமும் இரத்தமும் அந்த புது உடன்படிக்கையின் அப்பமும் ரசமும் இவனுக்குள் வந்தபோது இவனுடைய நிலைமை கடும் மோசமாகிவிட்டது. எப்படி என்றால் தெளிவாக சொல்லியிருக்கும். யோவான் 13:21-20 வரை சொல்லியிருக்கும். யூதாஸ் துணிக்கையை வாங்கினவுடனே புறப்பட்டு போனான், கர்த்தரை காட்டி கொடுப்பதற்காக. அவன் புறப்பட்டு போனான். சாத்தான் உட்புகுந்து விட்டான். அவனுடைய இருதயம், அவனுடைய ஆவியாத்துமா சரீரம் பழைய துருத்தியாக மாறிவிட்டது. இப்பொழுது அப்போஸ்தலர்களே சொல்லியிருக்கும். அப்போஸ்தலர் 1:15-19 முதல் யூதாஸின் பரிதாப முடிவை அதிலே தெளிவாக இருக்கும். அப்போஸ்தலர் 1:17 முதல் சொல்லியிருக்கும். அவன் எங்களில் ஒருவனாக எண்ணப்பட்டு இந்த ஊழியத்திலே பங்கு பெற்றவனாய் இருந்தான். அநீதத்தின் கூலியினால் அவன் ஒரு நிலத்தை சம்பாதித்து தலைகீழாக விழுந்தான். அவன் வயறு வெடித்து குடல்களெல்லாம் சரிந்து போயிற்று. ஆம், இந்த பழைய துருத்தியிலே புது ரசத்தை, புது அப்பத்தை, உடன்படிக்கையின் இரத்தத்தை அவன் உட்கொண்டபடியால் அவனுடைய சரீரமானது, அந்த துருத்தியானது, பழந்துருத்தியானது இந்த புது ரசத்தை தாங்கக்கூடாமல் அவன் வயறு வெடித்து குடல்கள் சரிந்து அவன் செத்துப்போனான். இதுதான் இந்த வசனம், பரிசுத்தம். ஆகவே தான் 1 கொரிந்தியர் 11:27 சொல்லியிருக்கும். எவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் குறித்து குற்றமுள்ளவனாயிருக்கிறான். ஆம் அன்பானவர்களே, ஒவ்வொரு மாதமும் சபைகளிலே திருவிருந்து நடக்கிறது. அந்த விருந்துக்கு முந்தைய தினம் சனிக்கிழமை காத்திருப்பு கூட்டம் நடத்துவார்கள். எல்லா சபைகளிலும் நடக்கும். எதற்காக? நம்மை நாம் பரிசுத்தப்படுத்தி கொள்வதற்காக. அடுத்த நாள் நாம் அவரது இரத்தத்தையும் சரீரத்தையும் நாம் புசித்து குடிக்கும்போது பலவீனங்களோ, போராட்டங்களோ, துர்மரணங்களோ, நாசமோசங்களோ, வேதனைகளோ, பாதாளமோ நம்மளை அண்டிக்கொள்ளாதபடி இருக்கும்படியாக நம்மை சுத்திகரிப்பு அன்று நடக்கும். நாம் கலந்து கொள்ள வேண்டும். ஆகவே தான் பரிசுத்தம் முக்கியம். உடன்படிக்கை, சரீரம், இரத்தம் என்பது பரிசுத்தத்துக்கு அடையாளம். அவைகளை நாம் பரிசுத்தமாய் ஆசரிக்க வேண்டும். ஆம், நாம் புது துருத்திகளாக மாறி அந்த புது உடன்படிக்கையின் இரத்தத்தை நாம் ருசிக்க வேண்டும். இந்த பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொண்டு கிறிஸ்துவை, பரிசுத்தத்தை, பரிசுத்த ஆவியை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதற்காகத்தான் அந்த சுத்திகரிப்பு. ஆமேன். ஆம். இரண்டாவதாக நாம் பார்க்கும்போது அவருடைய வார்த்தையிலே பரிசுத்தம். கர்த்தர் தம்முடைய எல்லா காரியங்களிலும் தம்முடைய வார்த்தையை, ஒவ்வொரு எழுத்தையும் அவர் மகிமைப்படுத்தி இருக்கிறார். அது பரிசுத்தமானது. வார்த்தை, ஒவ்வொரு வார்த்தையும், கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் ஜீவன் உள்ளது, பலன் உள்ளது, வல்லமை உள்ளது, கிரியை செய்ய வல்லது. ஆகவே அவர் தம்முடைய வார்த்தையை மகிமைப்படுத்தி இருக்கிறார், பரிசுத்தப்படுத்தி இருக்கிறார். அதற்கு பாத்திரராக இருக்க வேண்டும். யோபு படிக்கும்போது அதில் 32வது அதிகாரம் எலிகு ஒரு வார்த்தை சொல்லுவார். என்னிடம் புது துருத்திகளை பீற பண்ணுகிற புது ரசம் போல் இருக்கிறது. யோபுக்கு மேல் மற்ற சிநேகிதர்கள் குற்றம் சுமத்துவார்கள். அந்த 3 பேரும் குற்றம் சுமத்தின பின்பும் யோபுவிடம் குற்றம் இல்லாதபடியால் அதற்கு பின்பு அவர்களால் பேசக்கூடாது இருந்தது. அப்பொழுதுதான் இந்த எலிகு
என்னிடத்தில் புது துருத்திகளை கூட பீற பண்ணுகிற வார்த்தை, வசனம், ஞானம், புத்தி, அறிவு, விவேகம் தன்னிடம் இருப்பதாக ஒரு மேட்டிமையான எண்ணத்தோடு, தன்னை உயர்ந்தவன், மற்றவர்களை விட தான் உயர்ந்தவன், தான் அதிகம் படித்தவன், எல்லாம் தெரிந்தவன் என்ற அந்த மனநிலையோடு இந்த வார்த்தையை சொல்லுவான். என்னிடமுள்ள வார்த்தைகள் புது துருத்திகளை கூட பீற பண்ணும் என்று. ஆனால் கர்த்தர் ஒரு வார்த்தையை சொல்லுவார். யோபு 38வது அதிகாரத்திலே, அப்பொழுது கர்த்தர் பெருங்காற்றிலிருந்து யோபுக்கு உத்தரவாக, அறிவில்லாத வார்த்தைகளினால் ஆலோசனையை அந்தகாரப்படுத்துகிற இவன் யார்? எலியூவுக்கு கொடுக்கிற கர்த்தர் சர்டிஃபிகேட். அறிவில்லாத வார்த்தைகள் ஆலோசனையை அந்தகாரப்படுத்துகிறவன். அதுதான் கர்த்தருடைய தீர்ப்பு எலியூவுக்கு. மேட்டிமை நிமித்தம், தான் கற்ற கல்வி அறிவின் நிமித்தம் தன்னை தானே மேன்மை பாராட்டும், தற்புகழ்ச்சி என்று கூறலாம். இது நம்மிடம் கூடாது. அப்போஸ்தலரிலே நாம் படிக்கும்போது, அப்போஸ்தலர் 12வது அதிகாரத்திலே 1, 4, 21, 23 வசனங்கள் நாம் படிக்கும்போது, அந்த காலத்திலே ஏரோது ராஜா என்ன செய்வான் என்றால், யோவானுடைய சகோதரனாகிய யாக்கோபை பட்டயத்தால் கொன்று போடுவான். இது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு, குறிப்பிட்ட நிறைய பேருக்கு பிரியமாக இருந்தது. இப்படி ஏரோது ராஜா தீர்க்கதரிசிகளை, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நம்பி சாட்சியிடுகிற ஊழியக்காரர்களை கொலை செய்யும்போது இவர்களுக்கு அது மிகவும் சந்தோஷமாக இருந்தது. ஆகவே தான் பேதுருவையும் பிடித்து சிறையிலே குறிப்பிட்ட நாளுக்கு பிறகு வெளியே கொண்டு வர வேண்டும், பேதுருவையும் கொலை செய்ய வேண்டும் என்ற திட்டத்தோடு சிறைச்சாலையிலே அடைத்திருப்பான். இது யூதர்களுக்கு பிரியமாக இருந்தது. அப்படி இருக்கும்போது 21ஆம் வசனம் சொல்லும், குறித்த நாளிலே ஏரோது ராஜவஸ்திரம் தரித்து கொண்டு சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்து அவர்களுக்கு பிரசங்கம் பண்ணினான். அவனோ கொலைகாரன், கர்த்தரை நிந்திக்கிறவன், கர்த்தருடைய ஊழியக்காரர்களை கொலை செய்கிறவன், சிறைச்சாலையிலே அடைத்து கொடுமைப்படுத்துகிறவன். அவன் ராஜவஸ்திரம் தரித்து கொண்டு கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கம் பண்ணினானாம். அப்பொழுது ஜனங்களெல்லாம், இது மனுஷருடைய சத்தம் அல்ல, இது தேவ சத்தம் என்று ஆர்ப்பரித்தார்கள். ராஜா இல்லை பேசுகிறாரு, ஏரோது ராஜா இல்லை பேசுகிறாரு, அதனால் கொஞ்சம் கூடுதலாக இவங்க சொல்கிறாங்க, ஆகா இது தேவனுடைய சத்தம், மனுஷ சத்தம் இல்லை அப்படின்னு சொல்லும்போது, கர்த்தருக்குரிய மகிமையை, தேவனாகிய கர்த்தருக்குரிய பரிசுத்தத்தை அவன் கொடுக்காதபடியால், ஆம் தேவ தூதன் வந்து அவனை அடித்தான், அவன் புழுபுழுத்து செத்தான். ஆம் அன்பானவர்களே, கர்த்தருடைய வார்த்தையை அவர் மகிமைப்படுத்தி இருக்கிறார். அந்த வார்த்தையை சொல்லுவதற்கு கூட பரிசுத்தம் வேண்டும். இவனோ பழந்துருத்தி, கெட்டுப்போன துருத்தி, கொலைகாரன், கொடுமை செய்தவன், கர்த்தரை வணங்கியவர்களை, நம்பியவர்களை, இயேசுவுக்கு சாட்சியாக நின்றவர்களை கொலை செய்தவன், பழைய துருத்தியாக மாறிவிட்டது அவனுடைய ஆவியாத்மா சரீரம். இந்த நேரத்திலே மற்றவர்கள் தன்னை மதிக்க வேண்டும் என்ற ஒரு மேட்டிமை எண்ணத்தோடு அவன் பிரசங்கம் பண்ணுகிறான். கர்த்தரை மகிமைப்படுத்தவில்லை, தன்னை மகிமைப்படுத்துவதை, ஜனங்கள் தன்னை நோக்கி மகிமைப்படுத்துவதை அவன் விரும்பினான். தூதன் வந்து அடித்தான், புழுபுழுத்து செத்தான். கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுவதற்கு கூட பரிசுத்தம் வேண்டும், தகுதி வேண்டும். இதைத்தான் நாம் இப்படி பார்க்கிறோம். ஆமென். ஆம், புது துருத்திகளாக நாம் இருக்க வேண்டும். மூன்றாவதாக, கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை. கர்த்தருடைய நாமம் பரிசுத்தம் உள்ளது. ஆம், வானோர் போதலத்தோர் எல்லோரும் வணங்கும் நாமம், எல்லா நாமத்துக்கும் மேலான வல்லமை உள்ள நாமம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம்.
அந்த நாமத்தை சொல்லுவதற்கு கூட தகுதி வேண்டும். அதிலும் பரிசுத்தம் வேண்டும். பரிசுத்தப்படுத்தி சொல்ல வேண்டும். பரிசுத்தம் வேண்டும். ஆம், பழைய ஏற்பாட்டிலும் சரி புதிய ஏற்பாட்டிலும் சரி கர்த்தர் சொல்லியிருப்பார், என்னுடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக. அவருடைய நாமத்தை அவர் பரிசுத்தப்படுத்தி இருக்கிறார். அந்த நாமத்தை பரிசுத்தமில்லாமல் பேசினால் நமக்கு அது சாபம், வேதனை, மரணம், இழப்புகள், நாசமோசங்கள் வரும். உதாரணமாக அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரம் 11 முதல் 20 வரை நாம் படிக்கும்போது அங்கே பவுலின் கைகளினால் இயேசு கிறிஸ்து அநேக அற்புதங்களை செய்கிறார். அவருடைய வஸ்திரத்தை தொட்டால் சுகம் கிடைக்கிறது, கச்சையை தொட்டால் சுகம் கிடைக்கிறது, பொல்லாத ஆவிகள் அவர்களை விட்டு வெளியே போகிறது, பவுலினிடத்தில் வருகிற பிசாசு பிடித்தவர்களுடைய ஆவிகள் விரட்டப்படுகிறது. இதையெல்லாம் பார்த்து கொண்டு 13ஆம் வசனம் சொல்லும், அப்பொழுது தேசாந்தரிகளாய் திரிகிற மந்திரவாதிகளாகிய யூதரில் சிலர், அப்படியே ஒரு ஊராக சுற்றிக்கிட்டு திரிகிறது இவங்களுக்கு வேலை. என்ன வேலை? மந்திரவாதிகள். இவங்க 7 பேர். அதில் யூதரில் சிலர் பொல்லாத ஆவி பிடிச்சிரு அட்டாக் பண்ணியிருக்கிறவங்கள பார்த்து இவங்களுக்கு ஒரு ஆசை. பவுல் சொல்கிறாரே, பிசாசுகள் அலறி அடித்து ஓடுகிறது, வஸ்திரத்தை கச்சையை தொட்டால் சுகம் கிடைக்கிறதே, நாமும் சொன்னால் என்ன அப்படின்னு துணிஞ்சு போய் இவங்க இயேசுவின் நாமத்தை சொல்ல துணிந்து, பவுல் பிரசங்கிக்கிற இயேசுவின் பேரில் ஆணையிட்டு உங்களுக்கு கட்டளையிடுகிறோம் என்றார்கள். பிசாசு பிடிச்சிருந்தவங்களை பார்த்து இவங்க 7 பேர். அது ஒரு யூதன், ஸ்கேவாங்கக்கூடிய ஒரு யூதன். அவருக்கு குமாரர்கள் தான் இந்த 7 பேரும். யாராக இருந்தாலும் சரி, யூத குலத்திலேயே கர்த்தர் பிறந்திருந்தாலும் சரி, யூதராஜ சிங்கமாக இருந்தாலும் சரி, பரிசுத்தம் வேண்டும், பரிசுத்தம் வேண்டும். இவர்களும் மந்திரவாதிகள். மற்றவர்கள் கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் செய்கிற செயல்களை பார்த்து, கர்த்தர் வல்லமையாய் பயன்படுத்துவதை பார்த்து இவர்களுக்கும் ஒரு ஆசை, நாமும் அதே போல செய்யணும். பழைய துருத்திகளாக இருக்கிறார்கள், புது துருத்திகள் அல்ல, பழைய துருத்திகள். அவருடைய ஆவியாத்மா சரீரம் மந்திரவாத கட்டுகளால் கட்டப்பட்டு இருக்கிறது. அதே தான் நம்பி அவர்களுக்கு தொழில். அதில் அவங்களுக்கு ஒரு உலக பிரகாரமான ஒரு மேன்மை. இப்பொழுதோ இயேசு கிறிஸ்துக்கு பேரை சொல்ல துணிகிறாங்க. அதுவும் பவுல் ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்து. அப்படி சொல்லும்போது, அந்த பிசாசுகளை துரத்தும் போது 15ஆம் வசனம் சொல்லுகிறது, பொல்லாத ஆவி அவர்களை நோக்கி, இயேசுவை அறிவேன், பவுலையும் அறிவேன், நீங்கள் யார்? பிசாசு கேட்குது, பவுலே எங்களுக்கு தெரியும், இயேசுவையும் தெரியும், நீங்கள் யார்? அப்போ உங்களுக்கு இயேசு குறித்தும் தெரியாது, இயேசு கிறிஸ்து வல்லமையாய் பயன்படுத்துகிற சாட்சியாக நிற்கிற ஊழியக்காரர்கள் தீர்க்கதரிசிகளையும் தெரியாது. ஆனால் நீங்கள் பார்க்கும்போது அவர்கள் செய்த அற்புத அடையாளங்களை நாமும் செய்யணும், அவருக்கு நாமத்தை நானும் சொல்லணும் அப்படின்ட்டு அந்த எண்ணம் தான். உள்ளுணர்வு எல்லாம், சிந்தனை எல்லாம் அதுதான். தான் பரிசுத்தமாகக்கூடாது, ஆனால் இப்படிப்பட்ட காரியங்களை நடப்பிக்கணும், பெருமை வேண்டும் என்பதற்காக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை சொல்ல துணிந்தார்கள். பொல்லாத ஆவிகள் இவர்களை அடித்து துன்புறுத்தி காயப்படுத்தி பலாத்காரம் பண்ணி நிர்வாணிகளாய் வீட்டை விட்டு ஓடினார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமன்பானவர்களே, பரிசுத்தம், அவருடைய நாமத்தை சொல்லுவதற்கு கூட பரிசுத்தம் வேண்டும். இவர்கள் பழைய துருத்திகள், உலக பிரகாரமான வாழ்க்கை, பழைய துருத்திகள். அதிலே இந்த புது ரசம், இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமம் என்ற புது ரசத்தை அவர்கள் பேச துணிந்த போது அவர்கள் வேதனைப்பட்டார்கள். ஆம், அப்படியானால் நம்முடைய ஆவியாத்மா சரீரம் பழைய துருத்தியா புதிய துருத்தியா என்று நாம் பார்க்க வேண்டும். அதில் அந்த வசனம் நமக்கு தெளிவாக சொல்லியிருக்கும். மத்தேயிலே சொல்லியிருக்கும், புது ரசத்தை புது துருத்திகளில் வார்த்து வைப்பார்கள், அப்பொழுது இரண்டும்
பத்திரப்பட்டிருக்கும். புது துருத்திகளில் புது ரசத்தை வார்த்து வைப்பார்கள், அப்பொழுது இரண்டும் பத்திரப்பட்டிருக்கும். இதுதான் கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, இயேசு கிறிஸ்து சொல்லக்கூடிய வசன வார்த்தை. இதற்கு யார் அப்படி பொருத்தம் அப்படின்னு பார்த்தோமானால், அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் அதிலே புறஜாதியான கொர்நேலியு என்கிற ஒரு 100க்கு அதிபதி. இந்த கொர்நேலியு என்பவரை வசனம் தெளிவாக சொல்லும். 2வது வசனம், தேவ பக்தி உள்ளவன், தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாயிருந்து எங்களுக்கு மிகுந்த தான தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். அவருடைய அந்த இருதயம், ஆவியாத்மா, சரீரம் புது துருத்தி. தன்னுடைய குடும்பத்தாரோடு, தன்னுடைய ஜனபந்தங்களோடு எப்பொழுதும் அவர்களை ஒன்றிணைத்து ஜெபத்திலும் உபவாசத்திலும் தானங்கள் செய்வது, கேட்டு கொடுப்பது, அறிந்து கொடுப்பது, கேட்காமலே கொடுப்பது, எல்லாம் தர்மம் எல்லாம் செய்து கர்த்தருக்கு உகந்த பாத்திரமாக அவன் மாறிக்கொண்டிருந்தான். வசனம் சொல்லும், உங்களில் அவனவன் தன் தன் சரீர பாண்டத்தை பரிசுத்தமாய் ஆண்டு கொள்ளும்படி அறிந்து. நம்முடைய சரீர பாண்டத்தை பரிசுத்தமாய் ஆளணும், அது நம்ம தான் கட்டுப்படுத்தி வைக்கணுமா. அதிலே இந்த கொர்நேலியு அப்படியே தன்னுடைய சரீர பாண்டத்தை பரிசுத்தமாய் ஆசரித்து வந்தான். ஜெபம், உபவாசம், தான தர்மங்கள், குடும்பத்தோடு மற்ற ஜனங்களோடு ஒரு ஐக்கியம். இப்பொழுது அவர் ஏறக்குறைய பகலில் 9ஆம் மணி நேரத்தில் தேவனுடைய தூதன் நேரம் அங்கே வந்தாச்சு. அவர் ப்ரேயர் பண்ணக்கூடிய இடத்துல வந்தாச்சு. தரிசனம் கண்டு, ஆண்டவரே என்ன என்றான். அப்பொழுது தூதன் சொல்கிறார், உன் ஜபங்களும் உன் தர்மங்களும் தேவனுக்கு நினைப்பூட்டுவதாக அவர் சன்னதியில் வந்துட்டு இருக்கிறது. வேறு பிடிச்சிட்டு கர்த்தருக்கு. இதுதான் புது துருத்தி. இப்பொழுது தூதன் சொல்லுகிறான், யோப்பா பட்டணத்தில் தோல் பதனிடுகிற ஒருவனுடைய வீட்டில் பேதுரு இருக்கிறாரு, ஆளை அனுப்பி அழைத்து வா, என்ன செய்யணும், நீ எப்படி நடக்கணுங்கிறத அவங்க வந்து சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு தரிசனம் கொடுத்துட்டு தேவதூதன் போயாச்சு. இவரும் ஒரு 3 பேர் அனுப்பி பேதுருவிட்ட சொல்லி பேதுருவும் வருகிறார். வரும்போது இவங்க புறஜாதியார், யூதர்கள் அல்ல, கர்த்தரை விசுவாசிக்கிற கூட்டம். இப்பொழுது இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பாக உள்ள தீர்க்க தரிசனங்கள், இயேசு கிறிஸ்து பிறந்த விதம், அவர் வளர்ந்த விதம், பாடுபட்ட விதம், உயிர்த்தெழுந்தது, தரிசனம் கொடுத்தது, அவர் நமக்காக என்ன செய்தார், இனி என்ன செய்ய போகிறார், எந்த ஆசீர்வாதங்களெல்லாம் நமக்கு வைத்திருக்கிறார் என்பதை குறித்து இந்த கொர்நேலியு அந்த கூட்டத்தோடு இவர் பேசி கொண்டிருந்த போதே 44ஆம் வசனம் சொல்லும், வசனத்தை கேட்டவர்கள் யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். இவர் புது துருத்தி. ஏற்கனவே தன்னுடைய மண்பாண்டத்தை பரிசுத்தமாக ஆசரித்து வருகிறார். இந்த புது துருத்தின் மேல் இப்பொழுது கர்த்தர் புது அபிஷேகம், புது அந்நிய பாஷை பேசினார்கள். பரிசுத்த ஆவியானவர் இவர்களுக்குள் வந்தார். இவர்கள் இப்பொழுது அந்நிய பாஷை பேசி, அதன் பிறகு அவர் சொல்லுகிறார், பேதுரு சொல்லுகிறார், நீங்கள் இனி நீரில் மூழ்கி ஞானஸ்நானம் பெறாமல் இருப்பது எப்படி என்று சொல்லி தன்னிடத்தில் உள்ளவர்களிடம் பேசி அவர்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுத்தார்கள். இப்பொழுது இவர் இந்த கொர்நேலியு கூட்டத்தார் எல்லாருமே கர்த்தருக்கு பிரியமாக மாறிவிட்டார்கள். ஆமென். இவர் கொர்நேலியு ஒரு புது துருத்தி. அந்த புது துருத்தியின் மேலே புது ரசம் வார்க்கப்படுகிறது, பரிசுத்த ஆவி பொழிந்தருளப்படுகிறது. இப்பொழுது இரண்டுமே கெட்டுப்போகவில்லை, அவரும் கெடவில்லை, அவருடைய கூட்டத்தாரும் கெடவில்லை, அவருக்கு கொடுக்கப்பட்ட அபிஷேகமும் அழிந்து போகவில்லை. ஆமென். அன்பானவர்களே, நாம் ஒவ்வொரு நாளும் புது துருத்திகளாக இருக்க வேண்டும். நம்முடைய ஆவியாத்மா சரீரம் புது துருத்தியாக இருக்க வேண்டும். அப்பொழுது தான் கர்த்தர் நமக்கு புதிய ரசத்தை, புதிய ஆவியை, பரிசுத்த ஆவியை, அபிஷேகத்தை, அந்நிய பாஷைகளை, வரங்களை
வேத ரகசியங்களை நமக்கு கற்றுத்தந்து நம்மை எப்பொழுதும் புது துருத்தியாக கர்த்தருடைய ஆவியை நமக்குள் வைத்து பரிசுத்தப்படுத்தி ஆளுகை செய்வார், பத்திரப்படுத்தி ஆளுகை செய்வார். ஆமேன். ஆம். இன்னும் நாம் பார்த்தோமானால் சங்கீதம் 56:8 சொல்லியிருக்கும், தாவீது ராஜா சொல்லியிருக்கிறார், நம்முடைய கண்ணீரை அவர் தம்முடைய துருத்திகளில் வைத்திருக்கிறாராம். ஆமன்பான்வர்களே, உண்மையான இருதயத்தோடு இந்த ராப்பகல் ஜெபத்திலே கலந்து கொண்டிருக்கிற நீங்கள் ஒவ்வொரு மாதமும் தேவ ஊழியர் எப்படி வழி நடத்துகிறாரோ, என்னென்ன ஜெபங்களுக்காக ஜெபிக்க வேண்டும் என்று அவர் வழி நடத்துகிறாரோ சொல்லுகிறாரோ அவைகளெல்லாம் கேட்டு அந்த குடும்பத்தோடு இந்த டீமோடு ஜெபிப்பது மாத்திரமல்ல, நீங்கள் தனிப்பட்ட முறையிலும் உங்களுக்காகவும் மற்றவர்களுக்காகவும் அழுது ஜெபிக்கிற விண்ணப்பங்களை, வேண்டுதல்களை, மன்றாட்டை ஜெபிக்கும்போது உங்கள் கண்களிலிருந்து வருகிற அந்த கண்ணீரை எல்லாம் நம் கர்த்தரானவர் தம்முடைய துருத்தியிலே வைத்திருக்கிறாராம். ஆம், உலகத்திலே இருக்கும்போது பாடுகளும் வேதனைகளும் நம்மை அறியாமலும் அறிந்தும் வேதனைகளும் பாடுகளும் மரணங்களும் இயக்கங்களும், நாம் எதிர்பார்க்கிற காரியங்கள் நடக்காமல், மற்றவர்களுடைய ஏளன பேச்சுக்கும் சத்துருவின் சூழ்ச்சி கிரியைகளுக்கும் சில ஆசீர்வாதங்களை இழந்து போவது, மன ரம்மியம் இல்லாமல் வாழ்வது, இப்படிப்பட்ட நேரங்களில் நாம் விடுகிற கண்ணீரை மாத்திரமல்ல, மற்றவர்களுக்கு ஜெபிப்பது, ஆத்தும பாரம் கொண்டவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டுமே, அவர்களுக்கு கிறிஸ்துவின் வல்லமை விளங்கி அந்த பலவீனம் மாற வேண்டுமே, ஊழியங்களை ஆசீர்வதிக்க வேண்டுமே என்று நாம் ஜெபிக்கிற ஒவ்வொரு ஜெபங்களுக்கும், குறிப்பாக கண்ணீர் விட்டு ஜெபிக்கிற ஜெபங்களுக்கும் கர்த்தர் பதில் தருவாராம். காரணம், அவர் நம்முடைய கண்ணீரை அந்த துருத்தியிலே வைத்திருக்கிறார். ஆமன்பானவர்களே, நம் கண்களிலிருந்து வடிகிற ஒவ்வொரு சொட்டு கண்ணீருக்கும் கர்த்தர் பதில் தருவார். நாம் கொர்நேலியோ போல ஜெபத்திலே, உபவாசத்திலே, தான தர்மங்களிலே, மற்றவர்களை அரவணைத்து செல்வதிலே உண்மையாக இருப்போமானால் நம்மையும் அவர் துருத்தியிலே, நம்முடைய சரீர பாண்டத்திலே, நம்முடைய ஆவியாத்மா சரீரம் என்னும் புது துருத்தியாக மாறும்போது அவர் புது ரசத்தை, பரிசுத்த ஆவியை தந்து கர்த்தருக்குள் நம்மை மகிழ்ந்திருக்கும்படி செய்வார். அதற்காக நாம் பிரயாசப்படுவோம். ஆமேன். அல்லேலூயா.